I hope our audio and video are clear and பெண்ணெல்லாம் ஒழுங்காக ஒர்க் ஆகுது. அண்ட் இன்றைக்கி கிளாஸ் சூப்பராக போகணும்னு நான் வேண்டிக்கிட்டு அண்ட் இன்றைக்கான டாப்பிக்குள்ளே போவோங்க. அண்டு எப்போயுமே ஒரு புது டாபிக் ஆரம்பிக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம்ல. எல்லாருக்கும் ஒன்றும் இஷ்யூ இல்லைல்ல? வீடியோ ஆடியோ எல்லாமே கிளியர் தானே? நோ இஷ்யூஸ் ரைட்? எஸ், நைஸ். சரிங்க. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இன்னையான டாபிக் வந்து டிஃப்ளெக்ஷன் இன் பீம்ஸ் அப்படின்றது தான். சரிங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம 6th திருக்குறளில் ஒரு 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 திருக்குறள் இருக்குது, நீத்தார் பெருமை அப்படின்ற ஒரு இதுலேருந்து அகராதிலேருந்து என்னென்னா, செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்களாதார் அப்படின்றது தான். அதோட அர்த்தம் என்னன்னாங்க, ரொம்ப பெரிய விஷயத்துலலாம் வந்து பெரியவங்க வந்து டக்கு டக்குன்னு செஞ்சுருவாங்க. சரிங்களா? செய்ய முடியாத விஷயத்தையும் பெரியவங்களாக இருக்கவங்க, பெரியவங்களான்னா செய்யக்கூடியவர்கள், அவர்கள் தான் பெரியவர்கள் அப்படின்னு சொல்லுவோம். சின்ன விஷயமா இருந்தாலும் ஒரு ஒரு விஷயத்த செய்ய முடியல அப்படின்னு நம்ம தேங்கி போகிறோம் இல்லைங்களா, அவங்களால சிறியவர் அப்படின்னு குறிப்பிடுறாரு வள்ளுவர். சரிங்களா? வள்ளுவர் 2 வகையாக குறிப்பிடுறாரு. ஒருத்தவங்க வந்து பெரியவர்கள் அண்ட் இன்னொருத்தவங்க சிறியவர்கள். யாரை பெரியவங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, வயசில் பெரியவங்கன்னு அவங்க சொல்லவே கிடையாது. என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, செய்ய முடியாத வேலையும் செய்து காட்டுபவர்கள் தான் பெரியவர்கள் அப்படின்றத அவர் சொல்கிறாருங்க. சரிங்களா? ஓகே, அண்ட் கம்மிங் டு our today's topic which is deflection of beams. பீமோட டிஃப்ளெக்ஷன் அப்படின்றது உங்களுக்கு எந்த வகையில் தெரியுதுங்க அப்படின்னா என்ன அப்படின்றது உங்களோட அர்த்தம் புரிஞ்சுக்கிறதா இருக்குங்க. பீமோட டிஃப்ளெக்ஷன்றதை எப்படி சொல்ல வருவீங்க? லெட் அஸ் கன்சிடர் கேண்டிலிவர் பீம். சரிங்களா? நான் கையில் வச்சுருக்கிறது என் ஸ்கேல் தெரியுதா? நான் தெரியறதே அதிசயம்னு நினைக்கிறேன். என் ஸ்கேல் தெரியுதான்னு கேட்குறது ரொம்ப தப்பு. கரெக்டு. இருந்தாலும் என் ஸ்கேல் தெரியுதா? என் கை தெரியுதா? கை அண்ட் ஸ்கேல். ஓகே, ஃபைன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், திஸ் இஸ் கன்சிடர் இட் இஸ் அ கேண்டிலிவர் பீம். ஏன் கேண்டிலிவர் பீம்னு சொல்லிட்டேன்? அவ்வளோதாங்க, சூப்பருங்க. ஒன் சைட் ஃபிக்ஸட் அண்ட் ஒன் சைட் ஃப்ரீ எண்டுங்க. சரிங்களா? இஃப் ஐம் அப்ளைங் பாயிண்ட் லோட், பீம் என்ன ஆகுதுங்க? டிஃப்ளெக்ட் ஆகுது. அவ்வளோதான், அந்த வார்த்தையிலே வந்துருச்சு. பீம் என்னது? வளையுது. வளையிறது தான் நம்ம என்ன சொல்கிறோம், டிஃப்ளெக்ஷன் விச் இஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃப்ரம் ஒன் பொசிஷன் டு அனதர் அப்படின்றது தான். சரிங்களா? அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட்ன்றது டேரெக்டாக மேலேருந்து இப்படி கீழே இறங்கல. ஆனால் எனக்கு என்ன இருக்குன்னா, ஒரு எண்டு பிடிச்சி வச்சுட்டு இருக்கோன்னா இன்னொரு ரெண்டு வளைய ஆரம்பிக்குது, இறங்க ஆரம்பிக்குது. அந்த இறங்குறது தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா டிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லியிருப்போம். அந்த டிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு ஒரு 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 ஆங்கிளில் டிஃப்ளெக்ட் ஆகுதா? இப்போ எவ்வளோ தூரம் இறங்கியிருக்குன்றதை இந்த லென்த்தை நம்ம என்னன்னு சொல்கிறோம், டிஃப்ளெக்ஷன் சொல்லியிருப்போம். என்ன ஆங்கிளில் இறங்குறதுன்றது என்னன்னு சொல்லியிருப்போம்? ஆங்கிளை பற்றி பேசணும்னா இது அப்படின்னா என்னது? ஆங்கிள் யாரு? ஸ்லோப்பு. சரிங்களா? ஆங்கிள் வந்து எதுனா ஸ்லோப்பு, டீட்டா தானே ஆங்கிள். ஸ்லோப் எப்படி மென்ஷன் பண்ணுவோம்? டீட்டா அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். சரிங்களா? சேஞ்ச் இன் டிஃப்ளெக்ஷன், சேஞ்ச் இன் எவ்வளோ தூரம் இறங்கியிருக்குன்றது டிஃப்ளெக்ஷன் ஆகும். என்ன ஆங்கிளில் வேரிபட் இருக்குது அப்படின்றத வந்து என்னன்னு சொல்லிடுவோம், ஸ்லோப் அப்படின்னு சொல்லியிருப்போம். சரிங்களா? அப்போ ஸ்லோப் டிஃப்ளெக்ஷனுக்கான டவுட் எதுவும் இல்லைங்களா? அடுத்து போகலாங்களா? சரிங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ டிஃப்ளெக்ஷன்ன்றதை வந்து எதை பொறுத்து இருந்திருக்கும்? டிஃப்ளெக்ஷனோட கிரிட்டீரியா என்ன? எதுக்காக நம்ம டிஃப்ளெக்ஷன் பண்ணுறோம்? அப்போ டிஃப்ளெக்ஷன் பண்ணும்போது நான் எதெல்லாம் கருத்தில் கொண்டு டிஃப்ளெக்ஷனை ஒரு பீமை டிசைன் பண்ணணும் அப்படின்றது தானுங்க. சரிங்களா? இப்போ டிஃப்ளெக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு பீமில் டிஃப்ளெக்ஷன் நடக்குது, விச் மீன்ஸ் அந்த பீமு வளையுது. பீமாக இருக்கட்டும், ஸ்கேலாக இருக்கட்டும், இல்லை ஒரு பென்சிலாக இருக்கட்டும், என்னவாக இருக்கட்டும், ஒரு மேலே ஒரு லோடு கொடுக்கும்போது என்ன பண்ணுது, அந்த லோடு கொடுத்த உடனே அந்த பீமு வளைய ஆரம்பிக்குது. இந்த வளைய ஆரம்பிக்கிறதுக்கு நான் ஏன் இதை கன்சிடர் பண்ணணும், எதனால் அப்படின்னா, ஒன்று, இந்த பீமு நான் மேலே கொடுக்குற அளவுக்கு லோடை தாங்கணும். கரெக்டுங்களா? தாங்கிறது இல்லாமல் தாங்கி நிற்கணும். எனக்கு சப்போஸ் மேலே இருக்கிற தாங்கலைன்னா என்ன ஆகிருங்க, உடஞ்சி விழுந்துடும். கரெக்டுங்களா? கிராக் அடிக்கும். ஃபஸ்ட்டு வளையும், வளைஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணும், கிராக் விடும். கிராக் விட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, இப்படி இருக்க பீமு. சரிங்களா? அப்படி இருக்க பீமை நான் மேலே ஒரு லோடு கொடுத்தோன்னே வளைய ஆரம்பிக்கும். விளையாடு இன்னும் லோடு கொடுக்க மேலேருந்து அப்படியே லைட்டாக கிளிய ஆரம்பிக்கும். கிழிஞ்சோடனே என்ன ஆரம்பிடும், உடஞ்சிரும். சரிங்களா? அப்போ இதை வந்து எதை பொறுத்து சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஸ்ட்ரென்த்தை பொறுத்து சொல்லியிருப்பாங்க. ஸ்டிஃப்னஸ் அப்படின்றது என்னென்னா, ஸ்டிஃப்னஸ்ன்றது உடனே உங்களுக்கு ஸ்டிஃபாக இருக்கிறதுன்னு அதோட அர்த்தம் என்ன? யாராச்சும் பேசுங்க, எனக்கு அப்படியே ஒரே அமைதியாக இருக்குதுப்பா அப்படின்ற மாதிரி இருக்குங்க. சரிங்களா? It should be a conversation because you all are graduates, either diploma graduates or else degree graduates. கரெக்டுங்களா?
தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கோம். கிளாஸில் ஒன்று உட்காந்துட்டு பேசுகிறதுக்கு வரல. நீங்கள் பேசுங்க, எனக்கு தெரியாத நான் தெரிஞ்சுக்கிறேன், நீங்களும் சொல்லுங்கள். சரிங்களா? ஃப்ளெக்சிபிளாக இருக்காது. சூப்பருங்க, சூப்பர் சாஷி மேம், வெரி குட். சரிங்களா? ஃப்ளெக்சிபிளாக இருக்காது, அது அதோட அர்த்தம். அப்படின்னா நான் வளைக்கிறேன் அப்படின்னா வளையாது, வெறப்பாக திரியிறாங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த வெறப்பாக இருக்கிறதுன்றத பேர் தான் ஸ்டிஃப்னஸ், விச் இஸ் என்னால் பெண்ட் பண்ண முடியாது. அப்படி பெண்ட் பண்ண முடியாது நான் என்னன்னு சொல்கிறேன், ஸ்டிஃபாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ இவ்வளோ பெரிய ஸ்கேலை நான் என்ன பண்ணலாம், ஈஸியாக பெண்ட் பண்ண முடியுதா? அப்போ இது ஸ்டிஃபாக இருக்கா, ஃப்ளெக்சிபிளாக இருக்கா? வெதர் இட் இஸ் ஸ்டிஃப் ஆர் ஃப்ளெக்சிபிள்? ஸ்டிஃபா, ஃப்ளெக்சிபிளா இல்லையா? ஃப்ளெக்சிபிள்னா அதோட அர்த்தம் என்ன? வளையும். கரெக்டா? எனக்கு என்ன பண்ணாலும் வளையும். இது ஓரளவுக்கு ஸ்டிஃபு, ஓரளவுக்கு ஃப்ளெக்சிபிள். எப்படி சொல்கிறோம் ஓரளவுக்கு ஸ்டிஃப் ஓரளவு ஃப்ளெக்சிபிள்னு? எனக்கு இப்படி வளைச்சா வளையும், ஆனால் பென்சில் இந்த பென்சில் இருக்கும் இல்லைங்களா, அதை இப்படி பிடிச்சி முடிச்சு வளைப்போம் இல்லைங்களா, அப்படி என்னால் வளைக்க முடியாது. ஒரு த்ரெட்டை என்னால் வளைக்க முடிகிற அளவுக்கு ஃப்ளெக்சிபிள் கிடையாது. இட் இஸ் ஃப்ளெக்சிபிள் பட் அப் டு அ சர்டைன் லிமிட் அப்படின்றது தான். சரிங்களா? ஓகே, அப்போ இது ரெண்டத்தையும் தான் கன்சிடர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஏன் அதை கன்சிடர் பண்ணுறோம்னா, மேலேருந்து லோடு கொடுக்க போகிறோம், கொடுக்குற அளவுக்கு எனக்கு அந்த பீமு தாங்கணும். அதுதான் தாங்கிறது தான் அதோட ஸ்ட்ரென்த் க்ரிட்டீரியா. அடுத்து தாங்கி எனக்கு என்ன ஆயிடணும், அப்படியே நிற்கணும். நீங்கள் தாங்குறேன்னு சொல்லிட்டு கீழே இறங்கிட்டே வந்தீங்கன்னா மேலே உட்காந்துறவனுக்கு ஒரு மாதிரி பயமாகவே இருக்காதா? அப்போ அது ஸ்டிஃபாகவும் இருக்கணும் அப்படின்றது தான் அதில் சொல்கிறாங்க. சரிங்களா? இட் ஷுட் பி enough ரெசிஸ்டன்ஸ் இன் ஆர்டர் டு ரெசிஸ்ட் த டிஃப்ளெக்ஷன் விச் இஸ் கம்மிங் ஓவர் த பீம். சரிங்களா? புரிஞ்சா? அடுத்து போகலாமா? ஸ்ட்ரென்த்னா என்ன, ஸ்டிஃப்னஸ்னா என்னன்னு கேட்பாங்கங்க. ரெண்டு விஷயம்தான். சரிங்களா? ஸ்ட்ரென்த்னா என்னங்க, பெண்டிங் மூமெண்ட்டோ இல்லை வரக்கூடிய ஷியர் ஃபோர்ஸையோ ரெசிஸ்ட் பண்ணுற ஒரு ஃபோர்ஸ், ஒரு ரெசிஸ்ட் பண்ணுறது தான் என்னன்னு சொல்லியிருப்போம், ஸ்ட்ரென்த்னு சொல்லியிருப்போம். இதே ஸ்டிஃப்னஸ்ன்றது என்னென்னா டிஃப்ளெக்ஷனை ரெசிஸ்ட் பண்ணுறது வந்து ஸ்டிஃப்னஸ் அப்படின்னு சொல்லியிருப்போம். சரிங்களா? ஸ்டிஃப்னஸ் எப்படி மென்ஷன் பண்ணுவோம்? ஸ்டிஃப்னஸ் எப்படி மென்ஷன் பண்ணுவோம்? எல்லாம் இருக்கீங்களா இல்லையா? நீங்கள் சரிப்பட்டு வர மாட்டீங்க. அதான் வரேன். மது மேம், கவிப்ரியா மேம், மது மேம் லைனில் இருக்கீங்களா? மதுமிதா, எங்க கவிப்ரியா மேம் மேம் சொல்லுங்க மேம். ஸ்டிஃப்னஸ்னா என்னன்னு புரிஞ்சுங்களா? வாட் யூ மீன் பை ஸ்டிஃப்னஸ்? மேம் புரியலையா? மேம் உங்களுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கு? ஏதோ கொஞ்சம் கூட புரிஞ்சிருக்கா இல்லை கொஞ்சமே புரியலையா? ஸ்ட்ரென்த் தான் மேம் தெரியுது, ஸ்டிஃப்னஸ் தெரியல. சரிங்க, ஸ்டிஃப்னஸ் அப்படின்னாங்க. சரிங்க, நான் திருப்பி இன்னொரு தடவை சொல்கிறேன். வேறு யாருக்காச்சும் புரிஞ்சிருக்கா? புரிஞ்சிருக்கவங்களுக்கு யாருக்காச்சும் சொல்ல முடியுமா? இல்லை ஷால் ஐ ரிப்பீட் இட் ஒன்ஸ் அகேன்? எல்லாத்துக்கும் அமைதியாக தான் இருக்கிறது சாமி. சரிங்க, ஆக்சுவலாக வந்து என்ன சொல்லியிருப்பாங்க, ஸ்டிஃப்னஸ் அப்படின்றது வந்து அதாவது திடமாக அப்படியே நிற்கிற மாதிரி இருக்கிறதுங்க. சரிங்களா? இப்போ இந்த பாக்ஸ் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பாக்ஸ் வந்து எனக்கு ஸ்டிஃப் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா நான் லோடு கொடுக்குறேன், லோடு கொடுக்கும்போது இதால் வளைய முடியுதா? முடியல. அப்புறம் வளையிற தன்மையை நான் என்னன்னு சொல்கிறேன்னா ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படின்னு சொல்கிறேன். வளைய முடியாத தன்மையை தான் ஸ்டிஃப்னஸ்ன்னு சொல்கிறேன். கவிப்ரியா மேம் இப்போ புரிஞ்சுங்களா? ஒரு மெட்டீரியலை ஈஸியாக என்னால் டிஃப்ளெக்ட் பண்ணிச்சு, அந்த ரிஃப்ளெக்ஷனால் அந்த டிஃப்ளெக்ஷனை அலோவ் பண்ணிச்சு அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் ஃப்ளெக்சிபிலிட்டி. இஃப் இட் இஸ் ரெசிஸ்டிங் த டிஃப்ளெக்ஷன் இட் இஸ் கால்ட் அஸ் ஸ்டிஃப்னஸ். புரிஞ்சா இல்லை இன்னும் புரியலீங்களா? கவி மேம் சரிங்க, ஓகே ஓகேங்க. இப்போ இந்த ஸ்டிஃப்னஸையும் எனக்கு ரெண்டுத்தை ரிலேட் பண்ணுறோங்க. எதை ரிலேட் பண்ணுறோம் அப்படின்னா ரிலேஷன் பிட்வீன் ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷன். சரிங்களா? நம்மளுக்கு ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷனை ஈக்குவேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு ஈக்குவேஷன் தெரியும். என்ன ஈக்குவேஷன் தெரியும்? m/i is equal to f/y is equal to e/r அப்படின்ற ஒரு ஈக்குவேஷன் தெரியுமா? m/i is equal to f/y is equal to e/r அப்படின்ற ரிலேஷன் தெரியுமா? சரிங்களா? இப்போ இந்த ரிலேஷனில் நான் என்ன பண்ணுறேன், m is equal to ei into இந்த இடத்துல d² y by dx² அப்படின்னு போடுறேன்.
எதனால் போடுறேன்னா I/Rக்காக போடுறேன். அது எப்படி I/Rக்கு, அதாவது F/Y இங்கே எங்கே தப்பாக இருக்குது இதில், சரியா? இதில் தப்பாக இருக்குது, இதை விட்டுருங்க. இந்த இடத்துல M/I இஸ் ஈக்குவல் டு M இஸ் ஈக்குவல் டு EI E இன்ட்டு I. இங்கே இருக்கிற இது E மட்டும் இங்கே வந்திருக்கும், அங்கே I/R, சரியா? இப்போ இந்த இடத்துக்கு E இன்ட்டு I இன்ட்டு 1/R, அதுதான் அதோட அர்த்தம், சரிங்களா? இந்த இடம் I/R கிடையாது, இந்த இடம் 1/R L/R எப்படி வேணால் வச்சுக்கோங்க, சரிங்களா? இந்த இடத்துல 1/R. 1/Rன்றது ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, சரிங்களா? ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர், அதாவது ஒரு இடத்துல எனக்கு பீமு வளைய ஆரம்பிக்குது அப்படின்றத சொல்லுவோம். இதை எதை பொறுத்து சொல்லுவோம் வளையுது அப்படின்றதெல்லாம் எனக்கு எந்த அளவுக்கு ஸ்லோப்பு கொடுத்துருக்கேன் அப்படின்றத பொறுத்து தான். அந்த இடத்துக்கு d²y/dx² அப்படின்றத மென்ஷன் பண்ண சொல்கிறாங்க. அப்போ இன் ஜென்ரலுக்காக சிம்பிளாகவே நம்ம சொல்லணும் அப்படின்னா, இதெல்லாம் குழப்பிக்கலைனாலும் M is equal to EI d²y/dx² அப்படின்றது ஞாபகம் இருக்குங்களா? M is equal to EI into d²y/dx² அப்படின்றது ஞாபகம் இருக்கா? அப்படி இல்லைனாலும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எனக்கு மொமெண்ட் வேணும் அப்படின்னா EI into d²y/dx² போடணும், சரிங்களா? அதுக்கு அடுத்தது இதை இன்டகிரேட் பண்ணுறது மூலமா எனக்கு என்ன கிடைக்கும்? மொமெண்ட்டை இன்டகிரேட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? இந்த ஈக்குவேஷன் நான் இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்லோப்பு லோடு டிஃப்ளெக்ஷன் அப்படின்னு ஒரு இது சொல்லியிருப்பேன். அதை ஞாபகம் இருக்கான்னு பாருங்கள், அதை நான் ஞாபகப்படுத்திக்கோங்க, சரிங்களா? ஃபஸ்ட்டு லோடு இருக்கும், லோடுக்கு அப்புறம் என்ன கொடுத்துருப்போம்? ஷியர் ஃபோர்ஸு, ஷியர் ஃபோர்ஸ்க்கு அப்புறம் என்ன கொடுத்துருப்போம்? பெண்டிங் மொமெண்ட்டு, பெண்டிங் மொமெண்ட்டுக்கு அப்புறம் ஸ்லோப்பு அண்ட் தென் டிஃப்ளெக்ஷன். எனக்கு மேலே போகணும் அப்படின்னா என்ன பண்ணியிருப்பேன்? டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருப்பேன். கீழே வரணும்னா என்ன பண்ணியிருப்பேன்? இன்டகிரேட் பண்ணியிருப்பேன், கரெக்டுங்களா? அப்போ எனக்கு பெண்டிங் மூமெண்ட்லேருந்து இன்டகிரேட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் இருக்குங்களா? அப்போ M is equal to EI d²y/dx². இதை இன்டகிரேட் பண்ணுறேன். இன்டகிரேட் பண்ணுறனால எனக்கு என்ன கிடைக்கும்? ஏன்றது கான்ஸ்டன்ட்டுங்களா? அப்போ எம்மை இன்டகிரேட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்குங்க? ஸ்லோப்பு கிடைக்குங்க, சரிங்களா? அகைன் திருப்பி ஸ்லோப் வேணாம், திருப்பி நான் இன்டகிரேட் பண்ணுறேன். ஸ்லோப்பை இன்டகிரேட் பண்ணால் எனக்கு என்ன வேல்யூ கிடைக்குங்க? டிஃப்ளெக்ஷன் கிடைக்குங்க, அவ்வளோதான். அப்போது மொமெண்ட்டை நான் 2 தடவை இன்டகிரேட் பண்ணுறது மூலமா எனக்கு என்ன கிடைக்கும்? டிஃப்ளெக்ஷன் கிடைக்கும், அவ்வளோதான். இதுதான் டபுள் இன்டகிரேஷன் மெத்தட். சிம்பிளாக சொல்லணும்னா அவ்வளோதான், சரிங்களா? அப்போது எனக்கு ஸ்லோப் வேணுமா டிஃப்ளெக்ஷன் வேணுமா அப்படின்றத பொறுத்து கேல்குலேட் பண்ணுறோம், சரிங்களா? ஸ்லோப்பையும் டிஃப்ளெக்ஷனையும் கேல்குலேட் பண்ணுறதுக்கு 2 மெத்தட் இருக்குது. ஒன்று டபுள் இன்டகிரேட் மெத்தடு, இன்னொன்று மெக்கலைஸ் மெத்தட். இந்த மெக்கலைஸ் மெத்தட் எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னா மொமெண்ட் ஏரியா தியரம் பொறுத்து இருக்கும். டபுள் இன்டகிரேஷன் மெத்தட் நம்ம முன்னாடி சொன்னோம் இல்லைங்களா? மொமெண்ட்ன்ற ஒரு ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணியிருப்போம். மொமெண்ட் எல்லாத்துக்கும் கண்டுபிடிக்க தெரியுங்களா? போன கிளாஸ்லாம் ஷியர் ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் எடுத்தோம். மொமெண்ட் எல்லாத்துக்கும் கேல்குலேட் பண்ண தெரியுங்களா? மொமெண்ட் கேல்குலேட் பண்ண தெரியும். அந்த மொமெண்ட் வந்திருக்க மொமெண்ட்டை ஒரு தடவை இன்டகிரேட் பண்ணால் எனக்கு ஸ்லோப்பு கிடைக்கும், இன்னொரு தடவை இன்டகிரேட் பண்ணால் எனக்கு டிஃப்ளெக்ஷன் கிடைக்கும். அதுதான் டபுள் இன்டகிரேஷன் மெத்தட், சரிங்களா? அடுத்தது மெக்கலைஸ் மெத்தடுன்றது சென்ட்ராய்டு சிஜியோட வேல்யூ ஞாபகம் இருக்குங்களா? எக்ஸ் பாரோட வேல்யூ, எக்ஸ் பார் ஒய் பார்ன்றது ஞாபகம் இருக்குங்களா? சென்ட்ராய்டு, சென்டர் ஆஃப் கிராவிட்டி, இதெல்லாம் ஞாபகம் இருக்குங்களா? அப்போது ஏரியாவை பொறுத்து நான் A இன்ட்டு எக்ஸ் பார் என்ன மாதிரி போடுறேன் அப்படின்றத பொறுத்து எனக்கு என்ன கிடைக்குங்க? ஸ்லோப்பும் டிஃப்ளெக்ஷனோட வேல்யூவும் சேஞ்ச் ஆகும், சரிங்களா? இது அடுத்தடுத்து வரும்போது நான் சொல்கிறேன், சரிங்களா? இந்த சென்ட்ராய்டை பொறுத்தும் சென்டர் ஆஃப் கிராவிட்டியை பொறுத்தும் எனக்கு மெக்கலைஸ் மெத்தட் இருக்கும். திஸ் இஸ் பியூர்லி பேஸ்ட் ஆன் மோர்ஸ் தியரம், மோர்ஸோட ஃபஸ்ட்டு தியரம் அண்ட் மோர்ஸோட செகண்ட் தியரம் பேஸ் பண்ணி எனக்கு மெக்கலைஸ் மெத்தட் இருக்கும். டபுள் இன்டகிரேஷன் மெத்தட் நம்ம இன்டகிரேட் பண்ணுறதுனால இருக்கும், சரிங்களா? ஒரு எக்ஸாம்பிள் வந்து நான் பண்ணி காட்டுறேன் டேரெக்டாக. அதுக்கப்புறமேட்டு வந்து ஸ்லோப்புக்கு டிஃப்ளெக்ஷனுக்கான வேல்யூ நான் சொல்கிறேன், சரிங்களா? எப்படி என்ன மெத்தடில் பண்ணாலும் ஸ்லோப்புக்கான வேல்யூ டிஃப்ளெக்ஷனுக்கான வேல்யூ சேஞ்ச் ஆகுமானா ஆகாதுங்க. இதை நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. வெதர் இட் இஸ் டபுள் இன்டகிரேஷன் மெத்தட் ஆர்எல்ஸ் மெக்கலைஸ் மெத்தட் ஆர்எல்ஸ் மொமெண்ட் ஏரியா மெத்தட் எப்படி சொன்னாலுமே எனக்கு சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் கேரிங் அ பாயிண்ட் லோட் ஹேவிங் அ லோட் அட் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டா அதுக்கான ஸ்லோப்போ சரி இல்லை டிஃப்ளெக்ஷனோ சரி மாற போகிறது கிடையாது, சரிங்களா? அதுக்கு கான்ஸ்டண்ட்டாக ஒரு வேல்யூ தான் கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் இஃப் இட் இஸ் சிம்பிளி கேண்டிலிவர் பீம் கேரிங் அ பாயிண்ட் லோட் அப்படின்னா WL²/2EAன்றது ஸ்லோப்பு, டிஃப்ளெக்ஷனோட வேல்யூ WL³/3EA. இந்த வேல்யூ எக்காரணத்தை கொண்டும் மாறவே மாறாதுங்க, சரிங்களா? அதாவது டபிள்யூவோட வேல்யூ, அதாவது கான்ஸ்டன்ட்டு, அதாவது 20 kN 30 kNன்றதை நான் சொல்லலைங்க, சரிங்களா? இந்த ஃபார்மெட் இருக்கு இல்லைங்களா, which is WL²/2EI அப்படின்னு சொல்கிறேன் இல்லைங்களா? இந்த எக்ஸ்ப்ரெஷன் மாறவே மாறாதுங்க.
ஆனால் 20 கிலோ நியூட்டன் மீட்டர் 30 கிலோ நியூட்டன் மீட்டர் ஸ்லோப்புக்கான வேல்யூ என்னவாக இருக்கும்? ரேடியன்ஸில் இருக்கும். 20 ரேடியனோ இல்லை 30 ரேடியனோ அந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? டிஃப்ளெக்ஷனுக்கான யூனிட் என்னவாக இருக்குங்க? டிஃப்ளெக்ஷனுக்கான யூனிட் என்னவாக இருக்குங்க? எம்எம்ல இருக்கும், மீட்டரில் இருக்கலாம், இல்லை எதில் வேணால் இருக்கலாங்க. சரிங்களா? மேக்ஸிமம் எம்எம்ல வந்து நம்ம கொடுத்துருப்போம். கரெக்ட், வெரி குட். சரிங்களா? அப்போது இது வரைக்கும் பார்த்ததில் யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா? ஏதாச்சும் புரியாமல் இருக்குங்களா? அடுத்து போகலாமா? நைஸ், தேங்க்யூ தெய்வமே. நீங்கள் ஒருத்தராச்சும் ரெஸ்பாண்ட் பண்ணுறீங்க, எனக்கு அதுதான் ஓகேவாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். சரிங்களா? நெக்ஸ்ட்டு டபுள் இன்டகிரேஷன் மெத்தடை. இதில் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்லோப்பையும் டிஃப்ளெக்ஷனையும் கண்டுபிடிக்கிறோம். இப்போ நான் சொன்னது தான். இப்போ மொமெண்ட் வேணும் அப்படின்னா EI d2y/dx². இஃப் ஐம் இன்டகிரேட்டிங் ஒன்ஸ் அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல d2y/dx² என்னவா வரணும்னா dy/dxன்னு மாறிடும். சரிங்களா? அப்போ இந்த இடத்துல கிடைக்கிறது என்னவா கிடைக்கும்னா எனக்கு ஸ்லோப்பாக கிடைக்கும். டிஃப்ளெக்ஷன் ஸ்லோப்போட வேல்யூ யார்? ஸ்லோப்பு இதில் யார்? dy/dx ஸ்லோப். சரிங்களா? ஸ்லோப் இஸ் deta is equal to dy/dx. சரிங்களா? ஸ்லோப் theta is equal to dy/dx. அண்ட் அடுத்தது திருப்பி இந்த மொமெண்ட்டை இன்னொரு தடவை இன்டகிரேட் பண்ணுறேன்னா dy/dx இன்டகிரேட் பண்ணுறேன்னா எனக்கு என்ன வந்திருக்கும்? y வந்திருக்கும். இந்த y யாருங்க? டிஃப்ளெக்ஷன். வெரி குட், அவ்வளோதாங்க. சரிங்களா? அப்போது EI y is equal to double integral of m, which is மொமெண்ட்டை ரெண்டு தடவை இன்டகிரேட் பண்ணுறதுனால எனக்கு யார் கிடைக்கிறாங்க? டிஃப்ளெக்ஷன் கிடைக்கிறாங்க. அவ்வளோதாங்க. சரிங்களா? நைஸ். நெக்ஸ்ட்டு சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் கேரிங் அ பாயிண்ட் லோட் வித் கேரிங் அ சென்ட்ரல் பாயிண்ட் லோட். சரிங்களா? இதுக்கு நம்ம சம் சால்வ் பண்ணுவோம். சரிங்களா? இது ஒன்று மட்டும் நான் டெஃபினேஷன் எப்படி டெரைவ் பண்ணுறாங்கன்றதை கொடுக்குறேன். டபுள் இன்டகிரேஷன் மெத்தடில் ஒரு தடவை ஒன்று சொல்கிறேன், திருப்பி மொமெண்ட் ஏரியா மெத்தட்லேயும் ஒரு தடவை சொல்கிறேன். ஆனால் ரெண்டுத்துக்குமே வேல்யூ எப்படி இருக்குன்றத கவனிங்க. அந்த கவனிச்சுட்டு இந்த இதை உட்காந்து டெரைவ் பண்ணிகிட்டு இருக்கணுன்ற நீடு கிடையாது. ஃபைனலைஸ்டாக நான் எப்பயும் சொல்கிற மாதிரி ஸ்லோப்போட வேல்யூ என்னன்னு தூக்கத்தில் கேட்டாலும் தெரியணும், டிஃப்ளெக்ஷனோட வேல்யூ கேட்டாலும் தெரியணும். அப்போ எல்லா டைப் ஆஃப் பீமுக்கும் என்ன டைப் ஆஃப் லோடு கொடுத்தாலும் ஸ்லோப்போட வேல்யூ டிஃப்ளெக்ஷனோட வேல்யூ மெமரபுளாக தெரியணும். சப்போஸ் தெரியலைன்னா நான் டெரைவ் பண்ணியிருக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். டெரைவ் பண்ணிக்கிற அளவுக்குலாம் டைம் இருக்குமானா கிடையாது, இருக்காது. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே. ஃபஸ்ட்டு இப்போ சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் கேரிங் அ பாயிண்ட் லோடு. இதுக்கு ஷியர் ஃபோர்ஸோட வேல்யூ எவ்வளோ இருக்கும்? WL/4. ஷியர் ஃபோர்ஸோட வேல்யூ W/2 மேம். மேலே இருக்கிற லோடு இங்கே இருக்கிறவரை ரெண்டு பேரும் தாங்கி நிற்கிறாங்க. அப்போ இங்கே இருக்கிறவரை ரெண்டு பேர் இவர் சிமெண்ட்ரிக்கலாக இருக்கிறாரு. கரெக்டாக சிமெண்ட்ரிக்கலாக இருக்கிறாருன்னா இவரை ரெண்டு பேரும் பாதியாக தாங்கிப்பாங்க. W/2. சரிங்களா? நீங்கள் சொன்னது பெண்டிங் மொமெண்ட்டோட வேல்யூ விச் இஸ் WL/4ன்றது யாரோட வேல்யூங்க? பெண்டிங் மொமெண்ட்டோட வேல்யூ. சரிங்களா? வெரி குட். நீங்கள் ஞாபகம் படிச்சிருக்கீங்க, பட் ஆனால் என்னென்னா மாற்றிக்கிட்டீங்க, அவ்வளோதாங்க. சரிங்களா? ஷியர் ஃபோர்ஸோட வேல்யூ இஸ் W/2. வர லோடில் ஆளுக்கு பகுதியாக எடுத்துக்குவாங்க. சரிங்களா? ஓகே. அடுத்து இப்போ மொமெண்ட்டோட ஈக்குவேஷன் எழுதலாங்களா? எப்போ மொமெண்ட்டோட ஈக்குவேஷன் எழுதினாலும் லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து வந்துடணுங்க. சரிங்களா? லெஃப்ட் ஹேண்டு யாருங்க? ஏவா பிஏவா? என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இங்கேருந்து வராங்க. சரிங்களா? கன்சிடர் செக்ஷன் அட் எக்ஸ் ஃப்ரம் பி. வி நோ தட் பெண்டிங் மொமெண்ட் அட் அ செக்ஷன் எஸ். சரிங்களா? பியிலேருந்து கொண்டு வராங்க. இவங்க எப்படி வேணால் வந்துட்டு போகிறாங்க. சரிங்களா? திஸ் இஸ் மை சிம்பிளி சப்போர்ட்டட் பீம். அண்ட் சிம்பிளி சப்போர்ட்டட் பீமில் இங்கே சென்ட்ரலில் பாயிண்ட் லோட் இருக்குது. இவங்க W, இவங்க ஏ, இவங்க பி. சரிங்களா? பி எண்ட்லேருந்து நான் என்ன பண்ணுறேன்? லோடுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு செக்ஷன் எடுத்துக்கிறேன். சரிங்களா? லோடுக்கு இங்கே முன்னாடி இந்த டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லைங்களா? பியிலேருந்து இந்த டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா? இது எக்ஸ். இப்போ இதை பொறுத்து நான் என்ன பண்ணுறேன்? ஒரு மொமெண்ட் ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணுறேன். மொமெண்ட் ஈக்குவேஷன் எப்படி ஃபார்ம் பண்ணுவீங்க? இங்கே இருக்கிற லோடு இன்டு தி டிஸ்டன்ஸ். கரெக்டுங்களா? மொமெண்ட் ஈக்குவேஷன் எப்படி ஃபார்ம் பண்ணுவீங்க? மொமெண்ட் அபவுட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு லோட் இன்டு டிஸ்டன்ஸ். சரிங்களா? எக்ஸை பொறுத்து நான் மொமெண்ட் எடுக்கிறேன். இப்போ இங்கே யார் இருக்கிறாங்க? ஆர்பின்றவங்க இருக்காங்க. கரெக்டுங்களா? ரியாக்ஷன் அட் பி ஆர்பி இன்டூ எவ்வளோ டிஸ்டன்ஸு தெரியல, எக்ஸுன்ற டிஸ்டன்ஸில் வச்சுருக்கேன். சரி, எக்ஸு. அப்போ ஆர்பின்றவங்க யார்? ஆக்சுவலாக இங்கே டபிள்யூனா W/2. அப்போ W/2 இன்டூ எக்ஸு. மொமெண்ட் அபவுட் எக்ஸ் எவ்வளவு? W/2 எக்ஸு. சரிங்களா? இப்போ இந்த மொமெண்ட் ஈக்குவேஷனை M is equal to நான் என்ன சொன்னேன்? M is equal to EI d2y/dx² அப்படின்னு சொன்னேன். கரெக்டா?
அப்போ அதை எழுதிக்கலாமா? மொமெண்ட் அபவுட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இஐ டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா? எழுதிட்டா எனக்கு இந்த ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகிடுமா? இந்த ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆனதில் யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட் இருக்கா? அடுத்து இன்டகிரேட் பண்ணுறேன். சரிங்களா? இப்போ இன்டகிரேட் பண்ணுறன்ற போது என்னாகும்? இந்த இடத்துலையும் இன்டகிரேட் பண்ணணும். இந்த இடத்த இன்டகிரேட் பண்ணுறேன், இந்த இடத்த இன்டகிரேட் பண்ணுறேன். இஐயோட வேல்யூ கான்ஸ்டன்ட்னா அதை என்ன பண்ணியிருப்போம்? வெளியே எடுத்துருவோம். சரிங்களா? வெளியே எடுத்துட்டோம்னா என்ன இருக்கும்? இஐன்னு இருக்கும். டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் இன்டகிரேட் பண்ணால் என்னவா மாறும்? ஒரு டிகிரி குறைஞ்சு டிஒய் பை டிஎக்ஸ் அப்படின்னு மாறும். சரிங்களா? இப்போ டபிள்யூ பை டூன்றது கான்ஸ்டன்ட். டபிள்யூ பை டூவை நான் வெளியே எடுத்துறேன். அப்போ இன்டெக்ரல் ஆஃப் எக்ஸ்ன்னு இருக்கும். இன்டெக்ரல் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன? எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 2 ப்ளஸ் சி. சின்றது யார்? அவர் ஒரு கான்ஸ்டன்ட். ஏன்னா எக்ஸுன்ற வேல்யூக்கு எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ்ன்னு இருக்கும். அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணுறோம்? எக்ஸ் பவர் என் அப்படின்றது அர்த்தம். அப்போ எக்ஸ் பவர் என் ப்ளஸ் 1 டிவைடட் பை என் ப்ளஸ் 1 அப்படின்றத எழுதுவோம். கரெக்டாக ஞாபகம் இருக்கா? இன்டெக்ரல் ஆஃப் எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் என் ப்ளஸ் 1 டிவைடட் பை என் ப்ளஸ் 1 எழுதுவோம். ஞாபகம் இருக்குங்களா இல்லையா? இது ஃபார்முலா. சரியா? அடுத்தது நான் என்ன பண்ணியிருக்கேன்? எடுத்திருக்கேன். இப்போ இந்த இடத்துல எனக்கு என்ன வந்திருக்கும்? w by 2 ஏற்கனவே இருக்குது. இந்த இடத்துல இருக்கிற எக்ஸ் ஸ்கொயர் பை 2ன்னு வந்திருக்கும். அப்போ w by 2 எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 2 விச் இஸ் w எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 4 இருக்கிற ஒரு கான்ஸ்டன்ட் c1. கரெக்டாக? அப்போ இந்த ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகிடுச்சு. எனக்கு ஃபார்ம் ஆகிடுச்சுங்களா? ஓகே. அடுத்து நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்போ எக்ஸோட வேல்யூ என்னவா இருக்கலாம்? மொத்தத்தில் எனக்கு எக்ஸ் இதுதான் என்னோட லென்த்து. கரெக்டுங்களா? இது இங்கே இருக்கிறவங்க ஏ, இங்கே இருக்கிறவங்க பி, இங்கே இந்த பாயிண்டில் நடுவில் மிட் பாயிண்ட் வந்து எனக்கு இந்த இடத்துல லோட் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. எக்ஸோட வேல்யூ என்னவா இருக்கலாம்? என்னென்னலாம் இருக்கலாம்? ஃபஸ்ட்டு இந்த இடத்துல வச்சுக்கிட்டேன்னா எக்ஸோட வேல்யூ என்னவா இருக்கும்? 0ன்னு இருக்கும். இந்த இடத்துல வச்சுக்கிட்டேன்னா எக்ஸோட வேல்யூ என்ன இருக்கும்? எல் பை 2ன்னு இருக்கும். இந்த இடத்துல வச்சுக்கிட்டேன்னா எக்ஸோட வேல்யூ என்ன இருக்கும்? எல்லுன்னு இருக்கும். கரெக்டாக? இங்கேருந்து பார்க்கும்போது எக்ஸோட வேல்யூ என்னென்னு இருக்கும்? எல்லுன்னு இருக்கும். அவ்வளோதான். சரிங்களா? இப்போது எல் பை 2 ஸ்லோப்போட வேல்யூ ஸ்லோப்புனா யார்? டிஒய் பை டிஎக்ஸ். ஸ்லோப்போட வேல்யூ மிட் ஸ்பேனில் எவ்வளோ இருக்கும்னா 0. சரிங்களா? இதை எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எல் பை 2. எக்ஸோட வேல்யூ எல் பை 2 நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்போ சப்ஸ்டியூட் பண்ணனா எனக்கு யார் எப்படி மாறுறாங்கன்னு பார்ப்போமே. எக்ஸோட வேல்யூ எல் பை 2வாக இருக்கும்போது எனக்கு டிஒய் பை டிஎக்ஸ் வேல்யூ என்னன்னு மாத்திர சொல்கிறேன்? d0 அப்படின்னு மாறிடும். எப்படி? இப்போ இந்த இடத்துல டிஒய் பை டிஎக்ஸோட வேல்யூ என்னன்னு சொல்கிறேன்? 0ன்னு சொல்லிட்டேன். எக்ஸோட வேல்யூ என்னன்னு சொல்கிறேன்? எல் பை 2 அப்படின்னு சொல்கிறேன். சரிங்களா? அப்போ எனிதிங் இன்ட்டு 0 என்ன வந்துடும்? 0. கரெக்டாக? அப்போது இந்த இடத்துல w எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்கிறதுக்கு இடத்துல வந்திருக்கும் எல் பை 2ஓட ஸ்கொயர் டிவைடட் பை 4 ப்ளஸ் c1 வந்திருக்கும். அடுத்து w எல் பவர் 4 டிவைடட் பை 2 2s 4 4 4s 16 ப்ளஸ் c1 இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ c1ன்ற கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ எவ்வளோ வந்திருக்கும்? w எல் ஸ்கொயர் எக்ஸ் தானே? எல் பை 2 சாரிங்க, இங்கே ஒரு 2 போட்டேன். இந்த இது விட்டுருங்க. இங்கே எல் பை 2ஓட ஸ்கொயர். அப்போ w எல் ஸ்கொயர் டிவைடட் பை 16 அப்படின்னு வந்திருக்கும். ஓகே தானே? c1ஓட வேல்யூ கண்டுபிடிச்சதுக்கு யாருக்காச்சும் டவுட் இருக்கா? ஸ்லோப்பு மிட் ஸ்பேனில் 0வாக இருக்கும். சரிங்களா? மிட் ஸ்பேனில் ஸ்லோப்போட வேல்யூ 0வாக இருக்கும். இப்படி தான் ஸ்லோப் வந்திருக்கும். ஸ்லோப்போட வேல்யூ எதை பொறுத்து இருந்திருக்கும்னா எண்டில் தான் எடுத்திருப்போம். சரிங்களா? சிம்பிளி சப்போர்ட்டட் பீமில் ஸ்லோப்போட வேல்யூ மிட் ஸ்பேனில் எவ்வளோ இருக்குது? இங்கே பாருங்கள், மிட் ஸ்பேனில் ஏதாவது ஸ்லோப் இருக்கா இந்த இடத்துக்கு? இருக்கா? இல்லை, 0. சரிங்களா? போக போக தான் எனக்கு இந்த இடத்த பொறுத்து தான், இங்கே தான் நான் என்ன சொல்லியிருப்பேன்? எண்டில் தான் வந்து ஸ்லோப்போட வேல்யூ வந்து போட்டிருப்பேன். ஸ்லோப்போட வேல்யூ எங்கே மேக்ஸிமமாக இருக்கும்னா எண்டில் தான் இருக்கும். சரியா? இதே ஃபிக்ஸடுக்கு எப்படி இருக்கும்? ஃபிக்ஸடில் ஸ்லோப் இருக்குமா? ரொட்டேட் ஆக விடாது. கரெக்டாக? ஃபிக்ஸட் எண்டில் ஸ்லோப் இருக்காது. சரி, இது வரைக்கும் புரிஞ்சா அடுத்து போகலாமா? c1ஓட வேல்யூ கால்குலேட் பண்ணுற வரைக்கும் எல்லாத்துக்கும் ஓகே தானே? இன்னும் நிறையா எடுத்து வச்சுருக்கேன். 40 ஸ்லைடு வச்சுருக்கேன். சீக்கிரமாக ஓகேன்னு சொன்னீங்கன்னா தான் அடுத்தடுத்து போவேன். ஓகேவா? சரி, அடுத்து இப்போ என்ன பண்ணிட்டோம்?
எனக்கு நல்லாவே தெரியும். யார் என்னன்னு தெரியும்? dy by dxன்றவங்க யாரு? ஸ்லோப்பு. அவ்வளோதான். சரிங்களா? இப்போது இந்த C1ஓட வேல்யூ கொண்டு போய் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த dy by dxன்றவங்க யார்? எனக்கு ஸ்லோப்போட வேல்யூ கிடச்சிரும், which is WL²/16. சரிங்களா? இந்த இடத்துல dy by dxன்றவங்க ப்ளஸ் கான்ஸ்டன்ட்டு எக்ஸோட வேல்யூ 0ன்னு போட்டிங்கன்னா மேக்ஸிமம் ஸ்லோப்பு. சப்ஸ்டியூட்டிங் x is equal to 0 in equation 3 என்ன பண்ணாலும் எனக்கு ஸ்லோப்போட வேல்யூ WL²/16EI அப்படின்றது வந்துருச்சு. ஓகே. ஐஏலையும் அதே தான், ஐபிலையும் அதே தான். ஏன்னா ஸ்லோப்பட் ரெண்டு பேருமே யார்? சிமெட்ரிக்கலாக இருக்காங்க. சிமெட்ரிக்கலாக இருக்கிறனால எனக்கு ஸ்லோப்போட வேல்யூ ஈக்குவலாக தான் இருக்கும். சரி, அடுத்தது எனக்கு ஸ்லோப்பு தேவை கிடையாது, ஸ்லோப்பும் தேவை. அது இல்லாமல் இன்னொருத்தர் யார் தேவைப்படுறாங்க? எனக்கு டிஃப்ளெக்ஷனும் தேவைப்படுறாங்க. சரிங்களா? எனக்கு டிஃப்ளெக்ஷனுக்கான ஈக்குவேஷன் எப்படி இருந்துச்சு? EI dy by dx is equal to WX² divided by 2 plus C1 இருந்தாங்களா? மேலே பாருங்கள் என்ன இருக்காங்க? EI dy by dx is equal to WX² divided by 4 plus C1 இருக்காங்களா? இங்கே தெரியுதுங்களா? இன்டகிரேட் பண்ணால் எனக்கு இந்த ஈக்குவேஷன் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த ஈக்குவேஷனை தான் நான் கீழே எழுதியிருக்கேன். சரிங்களா? EI dy by dx is equal to WX² divided by 4 plus C1 வந்துருச்சா? இருக்கா? இது திருப்பி என்ன பண்ணுறேன்? இன்டகிரேட் பண்ணுறேன். இதை இன்டகிரேட் பண்ணால் எனக்கு என்ன மாதிரி மாறும்னு பாருங்கள். dy by dx இன்டகிரேட் பண்ணால் யார் வருவாங்க? y. அவ்வளோதான். EI y. சரிங்களா? இந்த சைடில் இருக்க டேர்ம் வந்துருச்சா? முடிஞ்சு. திருப்பி இது W/4 யாருங்க? கான்ஸ்டன்ட்டு. x² இன்டகிரேட் பண்ணால் எனக்கு என்ன வரும்? x³ டிவைடட் பை 3ன்னு வரும். ஓகேவா? இங்கே ஏற்கனவே 4 இருக்குது. 4 3s are 12 which is WX³ divided by 12 வந்துருச்சா? இது ஓகேவா? ஓகே. இப்போ இந்த இடத்துல C1ன்றவங்க இட் இஸ் நாட் ஜஸ்ட் C1. C1ஓட வேல்யூ ஆக்சுவலாக யார்? WL² divided by 16. ஆமாவா? C1 is WL² divided by 16. அவரை தானே மேலே கண்டுபிடிச்சோம். C1 யாருன்றது தானே கண்டுபிடிச்சோம். ப்ளஸ் WL² divided by 16 மைனஸ் WL² by 16 மைனஸ். அப்போ இந்த இடத்துக்கு என்ன பண்ணிடலாம்? மைனஸ் WL² by 16. ஈவன் தென் எனக்கு என்ன ஆகிடும்? இந்த இடத்துல C1xன்னு இருக்கா? இப்போது இந்த C1 இருக்குது. C1 இன்டகிரேட் பண்ணால் எனக்கு என்ன வந்திருக்கும்? C1 into xன்னு வந்திருக்கும். இங்கே C1ல் என்ன இருக்கா? யார் இருக்காங்க? WL² by 16 into x. இது ஓகேவா? ப்ளஸ் இது எப்படி இன்டகிரேட் பண்ணும்போது எனக்கு WX² divided by 2 WX/2 இன்டகிரேட் பண்ணும்போது எப்படி கான்ஸ்டன்ட் C1ன்னு வந்தாங்களோ அதே மாதிரி இதை முழுசாக இன்டகிரேட் பண்ணும்போது எனக்கு யார் எக்ஸ்ட்ரா ஒரு கான்ஸ்டன்ட் வருவாங்க? C2ன்னு ஒரு கான்ஸ்டன்ட் வருவாங்க. அவ்வளோதான். சிம்பிள். முடிஞ்சுங்களா? இந்த ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகிடுச்சா? அப்போ EI y is equal to WX³ divided by 12 மைனஸ் WL² divided by 16 ப்ளஸ் C2 அப்படின்றதுல ஃபார்ம் ஆனதில் யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா? யாருக்காச்சும் டவுட் இருக்கா? ஓகே சார், ஒன்றும் இல்லைங்க சார், ரொம்ப சிம்பிள். EI d²y divided by dx is equal to mங்க சார். சரிங்களா? இதுதான் மொமெண்ட்டுக்கான ஈக்குவேஷன். இப்போ இந்த இடத்துல மொமெண்ட்டுன்றது எனக்கு சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் கேரிங் அ பாயிண்ட் லோட். கரெக்டுங்களா? அப்போ மொமெண்ட்டுக்கான வேல்யூ எவ்வளோங்க? WL/4ங்க. சரிங்களா? அவ்வளோதான். இப்போ இந்த இடத்துல இன்டகிரேட் பண்ணுறேனுங்க. இன்டகிரேட் பண்ணுறேன்னா எனக்கு என்ன வந்திருக்குன்னா EI dy by dxன்னு வந்திருக்குங்க. இந்த இடத்துல W/4 கான்ஸ்டன்ட்டுங்க. இந்த இடத்துல L இருக்கிற இடத்துல நான் எக்ஸ்ன்ற மாதிரி நான் டேர்ம் வச்சுருந்துருப்பேன். இந்த இடத்துல எனக்கு என்ன வந்திருக்கும்? x² divided by 2ன்னு வந்திருக்குங்க. சரிங்களா? ஓகே. ஆக்சுவலாக இந்த இடத்துல W/2 லோட் இன்டூ டிஸ்டன்ஸு அதை தான் போட்டிருப்போம். அப்போ W/2 இன்டூ x² divided by 2. இப்போ இந்த இடம் எப்படி மாறி இருக்குன்னா WX² divided by 4ன்னு வந்திருக்குங்க. சரிங்களா? WX² divided by 4 ப்ளஸ் C1 அப்படின்னு வந்திருக்கும். இப்போது நான் என்ன பண்ணியிருக்கேன்? x² வேல்யூ வந்துருச்சு. இப்போ dy by dxோட வேல்யூ கிடச்சிருச்சு. இப்போ C1ஓட வேல்யூ கால்குலேட் பண்ணும். C1ஓட வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணுவோம்னா dy by dx ஸ்லோப்பை வந்து 0ன்னு போடுறேன். ஸ்லோப் எனக்கு எப்போ 0வாக இருக்குன்னா எக்ஸோட வேல்யூ L/2 இருக்கும்போது ஸ்லோப்போட வேல்யூ 0. அதுதான் என்னோட கண்டிஷன். சரியா? அப்போ இந்த இடத்துக்கு 0ன்னு போட்டுருவேன். எக்ஸ் இருக்கிற இடத்துல L/2ன்னு போடுவேன். அப்போ C1ஓட வேல்யூ என்னென்னு கிடைக்கும்னா மைனஸ் WL² divided by 16 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா?
திருப்பி இந்த ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, இஐ டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு WX/2. எனக்கு என்ன கிடைச்சது, WX² + C1 இருக்கு இல்லைங்களா. இப்போது இந்த இடத்த நான் இன்னொரு தடவை இன்டெகிரேட் பண்ணுறேன். இன்டெகிரேட் பண்ணால் இந்த இடத்துல dy/dxன்னு இருக்கா, அது எப்படி மாறும்னா இஐ இன்ட்டு ஒய்ன்னு மாறும். இங்கே இருக்க W/4 கான்ஸ்டன்ட்டு, அதை வெளியே எடுத்துட்டேன். இங்கே இருக்கிற x² பதிலாக என்ன வரும்னா x³ / 3ன்னு வந்திருக்கும். ப்ளஸ் இங்கே இருக்கிற C1 இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் C2 அப்படின்னு வந்திருக்குங்க. சரிங்களா. இப்போ இந்த C1ஓட வேல்யூ அங்கே போய் கேல்குலேட் பண்ணுறேன். அவ்வளோதான். WX³ / 12 ப்ளஸ் C1ஓட வேல்யூ மைனஸ் WL² / 16 இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் C2. இப்போ புரிஞ்சாங்க சார்? ஓகே தானேங்க சார்? ஓகே மேம். ஓகே சார். அடுத்தது என்ன பண்ணுறேன், இந்த ஈக்குவேஷன்லேயே எக்ஸோட வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 0, ஒய்யோட வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு போடுறேன். ஏன் அப்படின்னா எனக்கு எக்ஸோட வேல்யூ 0வாக இருக்கும்போது டிஃப்ளெக்ஷனோட வேல்யூ 0 அப்படின்னு சொல்கிறேன். ஏன் அப்படின்னா, ஏன் அப்படி சொல்கிறேன், சிம்பிளி சப்போர்ட் பீம் எப்படி வளையும், எப்படி வளையும், இந்த இடத்துல டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கா, எண்டில் இல்லை. அப்போ டிஃப்ளெக்ஷனோட வேல்யூ என்ன, முட்டை. அப்போ முட்டைன்றது எங்கே இருக்குது, எக்ஸோட வேல்யூ 0வாக இருக்கும்போதும் முட்டை தான், எக்ஸோட வேல்யூ எல்லாம் இருக்கும்போதும் என்ன தான், முட்டை தான். சரிங்களா. அதுதான் நான் சொல்கிறேன், இஃப் x is equal to 0, y is equal to 0 அப்படின்ற கண்டிஷனை நான் அப்ளை பண்ணுறேன். சரிங்களா. இப்போ y is equal to 0னா இந்த டேர்ம் ஃபுல்லாகவே 0 ஆகிடும். எக்ஸோட டேர்ம் 0னா இதுவும் 0, இதுவும் 0. அப்போ C2ஓட வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 0. ஓகேவா. அப்போ C2 is equal to 0னா EI y is equal to WX³ / 12 மைனஸ் WL² / 16 மட்டும் இருக்கா. எக்ஸோட வேல்யூ 0, ஒய்யோட வேல்யூ 0 அப்படின்னா எக்ஸோட வேல்யூ 0, ஒய்யோட வேல்யூ 0. சரிங்களா. எக்ஸோட ஒய்யோட வேல்யூ 0னா இதெல்லாம் 0, எக்ஸோட வேல்யூ 0னா இதுவும் 0, இதுவும் 0. அப்போ C2ஓட வேல்யூ என்னன்னு வந்திருக்கு எனக்கு 0. கரெக்டாக. இப்போ C2 இஸ் ஈக்குவல், இந்த ஈக்குவேஷனில் C2ஓட வேல்யூ ஈக்குவல் டு 0ன்னு போட்டோன்னா எனக்கு என்ன மட்டும் இருக்கும், EI என்னென்ன இருக்கும், EI y is equal to WX³ / 12 மைனஸ் WL² / 16 இன்ட்டு எக்ஸ்ன்னு இருக்கும். ஓகேவா. இதில் இருக்காச்சும் டவுட் இருக்கா. சரிங்க. இப்போ அடுத்து என்ன பண்ணுறேன்னா, எனக்கு இது எனக்கு டிஃப்ளெக்ஷன் 0வாக எங்கே இருக்குன்றது தேவை கிடையாது, டிஃப்ளெக்ஷன் எங்கே மேக்ஸிமமாக இருக்குன்றது எனக்கு தெரியணும். இல்லை டிஃப்ளெக்ஷன் பாயிண்ட் லோடு கீழே எனக்கு எவ்வளோ இருக்குன்றது தெரியணும். கரெக்டாக. அப்போது பாயிண்ட் லோடுன்றது எந்த இடத்துல இருக்குது, x is equal to L/2 அப்படின்ற டிஸ்டன்ஸில் இருக்குது. கரெக்டாக. எக்ஸோட வேல்யூ L/2. அப்போ சப்ஸ்டியூட்டிங் x is equal to L/2, ஒய்யோட வேல்யூ என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கிறோம். எக்ஸ் இருக்கிற இடத்துல L/2ன்னு போடுங்க. சரிங்களா. போட்டிங்க அப்படின்னா YC is the central point load which is acting. சரிங்களா. எவ்வளோ வந்திருக்கு, WL³ / 48EAன்னு வந்திருக்கு. சரியா. அப்போ ஸ்லோப்போட வேல்யூ என்னன்னு வந்துருந்துச்சு எனக்கு, WL² / 16EAன்னு வந்திருக்கும். டிஃப்ளெக்ஷனோட வேல்யூ என்னன்னு வந்திருக்கு, டிஃப்ளெக்ஷனோட வேல்யூ இது ஸ்லோப்பு. சரிங்களா. டிஃப்ளெக்ஷனோட வேல்யூ எவ்வளோ வந்திருக்கு, WL³ / 48EA. அப்போது இது என்ன கண்டிஷனுக்கு, சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் கேரிங் அ பாயிண்ட் லோட் அட் சென்டர், ஸ்லோப்போட வேல்யூ இஸ் ஈக்குவல் டு WL² / 16EA அண்ட் டிஃப்ளெக்ஷன் வேல்யூ இஸ் டிஃப்ளெக்ஷன் விச் இஸ் டெல்டா WL³ / 48EA. இதில் யாருக்காச்சும் டவுட் இருக்குங்களா. ஓகே. இதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த கண்டிஷனில் இவ்வளோ தூரம் ஞாபகம் எதுவுமே பார்க்கல கவனிக்கலனாலும் நான் கடைசியாக எழுதி போட்டிருக்கேன் இல்லைங்களா, தீட்டா இஸ் ஈக்குவல் டு, தீட்டா இஸ் கால்ட் அஸ் ஸ்லோப், தீட்டா இஸ் ஈக்குவல் டு WL² / 16EA அண்ட் டெல்டா இட் இஸ் கால்ட் அஸ், அந்த ட்ரையாங்கிள் மாதிரி போட்டிருப்போம், இஸ் ஈக்குவல் டு இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் டிஃப்ளெக்ஷன் விச் இஸ் ஈக்குவல் டு WL³ / 48EAன்றதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா. ஓகே. இந்த எந்த மெத்தடு, இது யாரு, இது எந்த மெத்தடு, டபுள் இன்டகிரேஷன் மெத்தட். இது இல்லாமல் இன்னொரு மெத்தட் சொன்னேன், சாரி மெக்கலே மெத்தட், மொமெண்டேரியா மெத்தட், மெக்கலே மெத்தட். ஆமாவா.
டபுள் இன்டகிரேஷன் மெத்தட். அப்படி இல்லைனா மேலே என்ன கொடுத்துருக்கோம்? மெக்கலே மேம். மெக்கலே மெத்தட். கரெக்டா? மெக்கலே மெத்தடை எதை பேஸ் பண்ணி போடுவோம்னு சொன்னேன்? மோர்ஸ் தியரம் யூஸ் பண்ணி, which is சென்ட்ராய்டு எக்ஸ் பார் ஒய் பாரை வச்சு பேஸ் பண்ணி போடுவோம்னு சொன்னேன். கரெக்டுங்களா? மொமெண்டேரியா மெத்தடு எப்படி போடுவோம்? எக்ஸ் பார் ஒய் பார் வச்சு போடுவோம். அதுக்கு மொமெண்ட் தியரம் போடுறதுக்கு மொமெண்டேரியா மெத்தடுக்கு எனக்கு ரெண்டு தியரம் முக்கியம். ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க மோர்ஸ் தியரம் 1. It states that the change of slope between any two points on an elastic curve is equal to the area of bending moment diagram divided by EI. அதாவது ஒரு let us consider a simply supported beam. தானே பார்த்தோம். சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் பார்த்துருக்கோம். இங்கே பாயிண்ட் லோட். கரெக்டுங்களா? இப்போ இந்த பாயிண்ட் லோடில் எனக்கு நான் என்ன பண்ணுறேன்? ஸ்லோப்பை கண்டுபிடி அப்படின்னு சொல்கிறேன். சரிங்களா? ஸ்லோப்பை கண்டுபிடிச்சேன். ஸ்லோப்பு வேணும் ஆக்சுவலாக. சேஞ்ச் இன் ஸ்லோப்னா யார்? ஸ்லோப் ஒரு ஸ்லோப்லேருந்து இன்னொரு ஸ்லோப்பு சேஞ்ச் ஆகுது. சரியா? அவ்வளோதான். சரிங்களா? சேஞ்ச் இன் ஸ்லோப் வேணும் அப்படின்னா யாரை கண்டுபிடிக்கணும்? அந்த இதுக்கு நான் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் வரையணும். அந்த பெண்டிங் மொமெண்ட் டயக்ராமில் என்ன ஏரியா அப்படின்றத பார்க்கணும். அந்த ஏரியா டிவைடட் பை EI அப்படின்ற வேல்யூ போட சொல்கிறோம். அவ்வளோதான், சிம்பிள். சரிங்களா? இப்போது இதுக்கு பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் எப்படி இருக்கும்? Simply supported beam carrying a point load at center. Bending moment diagram எப்படிங்க இருக்கும்? செமி சர்க்குலர் மாதிரி மேம். ட்ரையாங்கிள் மாதிரி இருக்காது. பாயிண்ட் லோடுக்கு ஷியர் ஃபோர்ஸ் எப்படி வரையணும்? கான்ஸ்டன்ட் இப்படி வந்திருக்கும். அதுக்கு பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் கான்ஸ்டன்ட்னா லீனியர் இப்படி வந்திருக்குமா? தெய்வமே கொஞ்சம் நோட்ஸை திருப்பி படிங்க. சரிங்களா? It will be in a form of a triangle. சரிங்களா? It will be in a form of a triangle. சரிங்களா? இப்போ ட்ரையாங்கிள் இருக்குது. ட்ரையாங்கிள் என்ன இருக்குது? இப்படி இருக்குது. சரிங்களா? இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் வச்சுப்போம். இது இவ்வளோ கண்ட்ராவியாக இருக்காது. மை ட்ரையாங்கிள் வில் பி லைக் திஸ். டபக் இந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? ஏன் அப்படி போட்டிருக்கானா? இந்த இது மேலே போய் இங்கே எகிரி இருக்கும். இங்கே இப்படி போட்டிருப்பான். சரிங்களா? இதை விட்டுருங்க. என்னோடய ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும். இது கண்ட்ராவியாக இருக்குது. இதை விட்டுருங்க. சரிங்களா? இப்போது இந்த இடத்துல நான் என்ன சொல்கிறேன்? ஃபஸ்ட்டு ஸ்லோப்பு வேணும்னா ஏரியாவை கண்டுபிடி அப்படின்னு சொல்கிறேன். இப்போ ஏரியா கண்டுபிடிக்கணும் என்னது? இங்கே இது எல்லு, இங்கே இப்படி போயிருக்கும், இந்த இடத்துல அப்படி வந்திருக்கும். கரெக்டா? சரிங்களா? இப்போ இந்த இடத்துல மேக்ஸிமம் யார் இருக்காங்க? மேக்ஸிமம் யார்? இவரோட ஹைட் என்ன? மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட்டோட வேல்யூ என்ன? WL/4. சரிங்களா? WL/4. இப்போது பெண்டிங் ட்ரையாங்கிளோட ஃபார்முலா என்ன? ½ × B × H. கரெக்டாக? ½ BH. ½ பியோட வேல்யூ எவ்வளவு? பிரெத்தோட வேல்யூ எவ்வளவு? பாதி ட்ரையாங்கிள் தான் எடுத்துருக்கணும். ஏன்னா சேஞ்ச் இன் ஸ்லோப் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு இவ்வளோ தான் எடுத்து போகிறோம். பாதி தான். சரிங்களா? பிரெத்தோட வேல்யூ எவ்வளவு? L/2 இன்ட்டு ஹைட்டோட வேல்யூ எவ்வளவு? WL/4. சரிங்களா? இப்போ எவ்வளோ வருது? WL/4 மேலே இருந்திருக்கு. சரிங்களா? சாரி, கேவலமாக எழுதிருக்கேன். இன்னொரு தடவை கிளியராக எழுதிக்கிறேன். ஒரு ட்ரையாங்கிள் இருந்திருக்கும். இந்த ட்ரையாங்கிள் இப்படி இருந்திருக்கும். இந்த ட்ரையாங்கிளோட ஹைட்டு பார்த்திங்க அப்படின்னா WL/4. நான் என்ன சொன்னேன்? ஸ்லோப்பு, சேஞ்ச் இன் ஸ்லோப் என்ன? θ2 - θ1. தட் இஸ் கால்ட் அஸ் சேஞ்ச் இன் ஸ்லோப். என்ன கண்டுபிடிக்க சொன்னால் ஏரியா ஆஃப் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் டிவைடட் பை EI. இதுதான் என்னோட பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம். அதுக்கு ஏரியா. இப்போ ஏரியா எப்படி இருக்குது? என்ன ஃபார்ம் ஆஃப் ஏரியா இது? ட்ரையாங்குலர் ஏரியா. கரெக்டுங்களா? ½ BH. பாய் தாங்க எடுத்துக்கணும். சரிங்களா? ½ இன்ட்டு பிரெத்தோட வேல்யூ எவ்வளவு? L/2.
ஹைட்டோட வேல்யூ எவ்வளவு L/4. இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். W இருக்குது மேலே, L into L is L square, 4 2s are 8, 8 2s are 16, W L square divided by 16 divided by EI. கரெக்டா? divided by EI. அந்த EI இங்கே கொண்டு வந்துட்டேன். சிம்பிளி சப்போர்ட்டட் பீமுக்கு ஸ்லோப்போட வேல்யூ எவ்வளோ சொன்னேன்? ஸ்லோப்போட வேல்யூ எவ்வளோ சொன்னேன்? WL square by 16. வந்துருச்சா வரலையா அதில்? சரிங்களா? அப்போது என்ன மெத்தடில் போட்டாலும் எனக்கு ஸ்லோப்போட ஈக்குவேஷன்றது சேஞ்ச் ஆகுமா ஆகாதா? ஸ்லோப்போட ஈக்குவேஷன் சேஞ்ச் ஆகாது. பட் அக்கார்டிங் டு த லோட் அப்ளைடு, சரிங்களா, லோடு அப்ளை பண்ணுறதை பொறுத்து எனக்கு என்ன ஆகும், ஒரு பீமுக்கு ஒரு மாதிரி லோடு வரும், அவ்வளோதான். சரி, ஒரு மாதிரி ஸ்லோப்போ டிஃப்ளெக்ஷனோ வந்துருக்கும். சரிங்களா? ஓகே. இப்போ அடுத்து டிஃப்ளெக்ஷனுக்கான ஈக்குவேஷன் என்ன பார்த்துருந்தோம்? டெல்டாவோட வேல்யூ என்ன? W L³ divided by 48 EI அப்படின்னு பார்த்துருந்தோம். சரிங்களா? இப்போ இதையும் எப்படி வந்துருச்சுன்னு நான் சொல்லிடுறேன். சரிங்களா? அதுக்கு மோஸ் தியரம் 2ன்றது தேவைப்படும். மோஸ் தியரம் 2 யாரு? எழுதிக்கோங்க. It states that the intercept taken on a vertical reference line, the intercept taken on a vertical reference line of tangents at any 2 points on an elastic curve is equal to the moment of the bending moment diagram between these points, between these points about the reference line divided by EI, above the reference line divided by EI. அதாவது பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் போட்டோம் இல்லைங்களா? இந்த பெண்டிங் மொமெண்ட் டயக்ராமுக்கு முன்னாடி யாரை கால்குலேட் பண்ணோம்? ஏரியாவை கால்குலேட் பண்ணோம். ஆனால் இங்கே யாரை இதை பண்ண போகிறோம்? மொமெண்ட்டுக்கே மொமெண்ட் எடுக்க போகிறோம். சரிங்களா? ஏரியா ஆஃப் த மொமெண்ட் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் ஒன்று. இப்போ இந்த இடத்துல யார் பெண்டிங் மொமெண்ட்ன்றவங்க என்னவா கன்சிடர் பண்ணிக்கிறேன்? லோடாக கன்சிடர் பண்ணிக்கிறேன். அப்போ லோடு இன்டூ டிஸ்டன்ஸாக நான் போட்டுக்க போகிறேன். சரிங்களா? மொமெண்ட் ஆஃப் தி மொமெண்ட்டாக எடுக்க போகிறோம். மொமெண்ட் ஆஃப் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம். சரிங்களா? ஒன்றும் இல்லை, இந்த ஏரியாவோட நான் யாரை மல்டிப்ளை பண்ணிப்பேன்? எக்ஸ்பார்ன்றவங்க யார்? சென்டர் ஆஃப் கிராவிட்டி, சிஜியோட வேல்யூ A into x bar divided by EI is called as deflection. இன்டர்செப்ட்னா டிஃப்ளெக்ஷன். சரிங்களா? ரெண்டு இடத்துக்கு நடுவுப்பட்ட இடத்துல எனக்கு டிஃப்ளெக்ஷன் இன்டர்செப்ட் சேஞ்ச் ஆகிறத எதை சொல்லியிருப்பேன் அப்படின்னா, ஈக்குவல் டு த மொமெண்ட் ஆஃப் தி பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் பிட்வீன் தீஸ் 2 points, which is A into x bar. ஏன்றது ஏரியா இன்ட்டு எக்ஸ் பார் போட்டேன் அப்படின்னா மொமெண்ட் கிடச்சிரும். சரிங்களா? புரிஞ்சா? y is equal to a x bar divided by EIன்றதை புரிஞ்சா போதும். ஈக்குவேஷனை தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இது ஓகேவா? நெக்ஸ்ட் போகலாமா? y is equal to a into x bar divided by EI. இதுதான் மோஸ்ட் செகண்ட் தியரம். போலாங்களா? டிஃப்ளெக்ஷன் கால்குலேட் பண்ணிடலாமா? ஓகே. சரிங்களா? இப்போ இங்கே இருந்தவங்க யார்? எனக்கு இங்கே இருந்தவங்க யாரோ ஒரு ட்ரையாங்கிள் இருந்திருக்காங்க. இந்த ட்ரையாங்கிளுக்கு நான் டிஃப்ளெக்ஷன் கண்டுபிடிக்க போகிறேன். சரிங்களா? இந்த டிஃப்ளெக்ஷன் ட்ரையாங்கிளுக்கு பீக்லேருந்து எவ்வளோ வந்திருக்கும்? பேஸ்லேருந்து எவ்வளோ வந்திருக்கும்? சிஜி இப்படி இருக்கிற ட்ரையாங்கிள் ஞாபகம் இருக்கா? ட்ரையாங்கிள் எப்படி வச்சுருந்துருப்போம்? ட்ரையாங்கிளுக்கு சிஜி எப்படி போட்டிருப்போம்? கீழேருந்து h/3, பீக்லேருந்து வரும்போது 2h/3. ஞாபகம் இருக்கா இல்லையா? சிஜியோட வேல்யூ நான் தான் எடுத்தேன். ஓகேங்களா? அப்போது h/3 நான் என்ன பண்ணுறேன்? எக்ஸ் பாரோட வேல்யூ எனக்கு எப்படி இருந்திருக்கு? இப்படி ட்ரையாங்கிள் இருந்திருக்கு. இந்த ட்ரையாங்கிளுக்கு நான் ஏரியா கால்குலேட் பண்ண போகிறேன். இந்த ஏரியாவை இந்த இடத்துலேருந்து கொண்டு வர போகிறேன். இப்போ இந்த இடம்ன்றது பீக் இதோடதுக்கு. இதுலேருந்து இங்கே வரும்போது எனக்கு எவ்வளோ வந்திருக்கும்? 2/3 ஆஃப் இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு? எல்லாம் L/2வா? L/2. வெரி குட். சரிங்களா? 2/3 ஆஃப் L/2 தான் என்னோட எக்ஸ் பாரோட வேல்யூ.
நான் என்ன சொன்னேன், எனக்கு இன்டர்செப்ட்னா யாருங்க, இன்டர்செப்ட்னா யார், ஒய்யோட வேல்யூ தேவை. சரிங்களா, ஒய்யோட வேல்யூ தெரியணும் அப்படின்னா என்ன போட சொன்னேன், ஏ இன்ட்டு எக்ஸ் பார் டிவைடட் பை இஐ போடுங்கன்னு சொன்னேன். சரிங்களா, இப்போ ஏரியாவோட வேல்யூ எவ்வளோ கிடைச்சது நம்மளுக்கு, டபிள்யூ எல் ஸ்கொயர்டோட பை 16 கிடைச்சது. சரிங்களா, டபிள்யூ எல் ஸ்கொயர்டோட பை 16 கிடைச்சது ஏரியாவா, டிவைடட் பை இஐ இருந்துச்சு, இன்ட்டு எக்ஸ் பாரோட வேல்யூ எவ்வளவு, 2/3 இங்கே L/2 அப்போ என்னென்னு எழுதிக்கலாம், 2L டிவைடட் பை 6ன்னு எழுதிக்கலாங்களா. அப்போது இன்ட்டு 2L டிவைடட் பை 6. அப்போ இந்த 2வும் இங்கே இருக்கிற 16ம் கேன்சல் ஆச்சுன்னா 8 கிடைக்கும். 6 8 சார் 48. மேலே இருக்கிற L ஸ்கொயர் இன்ட்டு L கியூப். அப்போ WL கியூப் டிவைடட் பை 48 EI டிஃப்ளெக்ஷன் கிடைச்சாச்சு. சரிங்களா, அப்போது ரெண்டு மெத்தட்லேயுமே உங்களுக்கு என்ன பண்ணிட்டேன், நான் ஸ்லோப்போ டிஃப்ளெக்ஷனோ எப்படி கேல்குலேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டேன். ரெண்டு மெத்தட்லேயும் ஸ்லோப்போ டிஃப்ளெக்ஷன் சேஞ்ச் ஆச்சா, நோ சேஞ்ச் ஆகாது. சரிங்களா, நம்மளுக்கு எக்ஸாமில் எப்படி வந்துச்சுன்னு டெரைவ் பண்ணுன்னு சொல்லி கேட்க போகிறது கிடையாது. we are going to have 4 options, and that 4 options we need to choose only one options, and that one option for each question. ஒரு 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 எக்ஸாம் எத்தனை மணி நேரத்துக்கு எழுத போகிறோம், 3 மணி நேரத்துக்கு எழுத போகிறோம். இப்போ நான் இந்த 2 டெரிவேஷன் மட்டும் எவ்வளோ நேரம் நடத்திருக்கேன் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சு எழுதினாலும் கிட்டத்தட்ட அரை மணி நேரம் ஆகும் எழுதுறதுக்கு. சரிங்களா, நான் 1 மணி நேரம் நடத்திருக்கேன்னா நீங்கள் எழுதும்போது அரை மணி நேரமாச்சும் மினிமம் ஆகும், டயக்ராம் போட்டு வரைஞ்சி. சரிங்களா, அப்போ 2 கொஸ்டினுக்கு அரை மணி நேரம் போனால் மிச்சம் இருக்கிற 200 கொஸ்டினில் 198 கொஸ்டினை எப்போ முடிப்போம், எப்படி வருதுன்னு தெரிஞ்சுக்கங்க. சரிங்களா, எப்படி வருதுன்னு எல்லாமே தெரிஞ்சுக்கங்க. பட் வேல்யூஸையும் ஃபார்முலாஸையும் ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அதுக்கு ஃபார்முலா நோட்டுன்னு ஒன்று தனியாக போடுங்க, மைண்ட் மேப் போட்டுக்கிட்டே இருங்க. சரிங்களா, இன்றைக்கி எடுத்தது யாருக்காச்சும் ஏதாச்சும் புரியாமல் இருக்கா இது வரைக்கும்? கன்வர்தினி மேம், கன்வர்தினி லைனில் இருக்கீங்களா? சாக்ஷி மேம் ஆன் பண்ணி வச்சுட்டு போயிடுவீங்களோ? சரி, இப்போ யார் தான் லைவ்ல இருக்கிறீங்க அப்படியே ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க பார்க்கலாம், யார் யாரெல்லாம் லைவ்ல இருக்கீங்கன்னு. ஓகே, திருமுருகன் சார், கவிப்ரியா மேம், சாக்ஷி மேம் கேட்டால் பதில் சொல்ல மாட்டேன்றீங்க, தம்ஸ் அப் போடுறீங்க நீங்கள். கன்வர்தினி மேம் இவ்வளோ நேரமாக கத்திக்கிட்டு இருந்தேன், அப்போ எதுவும் சொல்ல, தம்ஸ் அப் பண்ணோடனே கை தூக்கிட்டீங்க அப்படி தானே? உங்கள் சவுண்டை அன்மியூட் பண்ணுங்க பார்க்கலாம். சாக்ஷி மேம் இல்லைங்க, சாக்ஷி மேம் புரிஞ்சிங்களா? ஓகேவா? ஓகே மேம், புரிஞ்சுது. ஓகே மேம், ஓகே, தேங்க்யூ. சரிங்க, அப்போ மற்ற லோடிங் கண்டிஷனுக்கும் நம்ம இது பார்த்துடலாங்களா, எவ்வளோ ஸ்லோப்பு என்ன டிஃப்ளெக்ஷன் வரும்ன்ற ஃபார்முலாஸ் பார்த்துடலாங்களா? பார்க்கலாம் மேம். ஓகே ஓகே, மற்றவங்க எல்லாத்துக்குமே ஓகே தானேங்க சார், பார்த்துடலாங்களா? சரிங்க, ஓகே 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 சார், தேங்க்யூ. நம்மளுக்கு மெயினாக முக்கியமாக 4 கண்டிஷன் வருங்க சார். சரிங்களா, 4 கண்டிஷன் வருங்க மேம். என்னென்னா, ஃபஸ்ட்டு கண்டிஷன் பார்த்திங்க அப்படின்னா பாயிண்ட் லோடு வந்து சென்டரில் அப்ளை ஆகிருக்க மாதிரி ஒன்று. அடுத்தது பாயிண்ட் லோடு வந்து வேரியிங் டிஸ்டன்ஸில் அப்ளை பண்ணியிருக்கிற மாதிரி ஒன்று. அடுத்து யூடிஎல் அப்ளை பண்ணியிருக்கிற மாதிரி ஒன்று. அடுத்தது பார்த்திங்கன்னா 4வது ட்ரையாங்குலர் லோடு இருக்கிற மாதிரி ஒன்றுங்க. சரிங்களா, இந்த 4 கண்டிஷன் தான் நம்மளுக்கு மெயின். சரிங்களா, வெதர் இட் இஸ் a simply supported beam or else a cantilever beam, அப்படி இந்த ரெண்டு தான் மோஸ்ட்லி சிம்பிளி சப்போர்ட்டட் அண்ட் கேன்டிலிவர், இதை 2 தான் கேட்க போகிறாங்க. சரிங்களா, இதை தவிர அடுத்து போகும்போது ஃபிக்ஸட் பீம். சரிங்களா, ஃபிக்ஸட் பீம் இருக்கும்போது ஃபிக்ஸட் பீம்லேயும் பாயிண்ட் லோடு இருந்தால் எவ்வளோ மூமெண்ட் வந்திருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா யூடிஎல் இருந்துச்சுன்னா எவ்வளோ மூமெண்ட் இருந்திருக்கும். இதுலேயே இங்கே எண்டு கொடுத்துருந்தேன் ஒரு வேரியிங் டிஸ்டன்ஸில் இருந்துச்சுன்னா எவ்வளோ இருந்திருக்கும். இல்லை ட்ரையாங்கிள் 4 கண்டிஷன் தான், 4 கண்டிஷன் 2 பீம், அவ்வளோதான். சரிங்களா, மேக்ஸிமம் நம்மளுக்கு கேட்கக்கூடியது இவ்வளோதான். இப்போது சிம்பிளி சப்போர்ட்டட் பீம், இந்த கொஷனுக்கு நம்ம ஆன்சர் தெரியுமா தெரியாதா? சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் ஃபஸ்ட்டு இதுக்கு ஆன்சர் தெரியுமா தெரியாதா? ஷியர் ஃபோர்ஸோட வேல்யூ எவ்வளோ வந்திருக்கும்?
ஷியர் ஃபோர்ஸோட வேல்யூ எவ்வளோ வந்திருக்கும்? WL by 2. W by 2. W by 2. W by 2 சரிங்களா? அதே வந்து எனக்கு பெண்டிங் மூமெண்ட்டோட வேல்யூ WL divided by 4 மேம். வெரி குட் சார், சூப்பர் சார். WL by 4 சரிங்களா? இப்போது இந்த லோடிங் கண்டிஷனுக்கு எனக்கு என்ன ஷியர் ஃபோர்ஸோட வேல்யூ? ஷியர் ஃபோர்ஸோட வேல்யூ எவ்வளவு? நான் எழுதிருக்கிறது கரெக்டா? சிமெட்ரிக்கல் கிடையாது, வேரியிங் டிஸ்டன்ஸில் இருக்க போது நான் வேரியிங் டிஸ்டன்ஸ் கொடுக்கும்போது இந்த இடத்துல இருக்கிற டிஸ்டன்ஸ் அங்கே வரணும், அங்கே இருக்கிற டிஸ்டன்ஸ் இங்கே வரணும், அவ்வளோதான் சரிங்களா? WB/L அண்ட் WA/L கரெக்டா? ஓகே மேம். அண்ட் டிஃப்ளெக்ஷன் பெண்டிங் மொமெண்ட்டோட டயக்ராம் எப்படி வந்திருக்கும்? ட்ரையாங்கிள் தான், ஆனால் லோடு கீழே அந்த பீக் வந்திருக்கும் கரெக்டா? WAB/L பெண்டிங் மொமெண்ட்டோட வேல்யூ ஓகேவா? ஓகே மேம். மேம் அந்த ஷியர் ஃபோர்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? ஆமாங்க சார். அது வந்து இது மாறுமா மேம்? டிஸ்டன்ஸை பொறுத்து மாறுமா மேம்? ஆமாங்க சார். ஷியர் ஃபோர்ஸ்ன்றது டிஸ்டன்ஸை பொறுத்து மாறாது. மேலே எங்கெங்கே என்னென்ன மாதிரி லோடு இருக்குன்றதை பொறுத்து தான் மாறும். ஷியர் ஃபோர்ஸோட வேல்யூ டிஸ்டன்ஸை பொறுத்து இருக்கவே இருக்காது. மேலே என்ன லோடு அப்ளை ஆகிருக்குன்றதை பொறுத்து தான் ஷியர் ஃபோர்ஸோட டயக்ராம் இருக்கும். அதான் லோடு கொடுத்துருக்கீங்களா? லோடு கொடுக்கும்போது ஏ இங்கிட்ட பி கொடுத்துருக்கீங்க, ஆனால் இங்கே லெஃப்ட் சைடு வந்து WB டிவைட் பை L போட்டிருக்கீங்களேன்னு கேட்குறேன். இதுதாங்க சார் ஃபார்முலா. இது ஆக்சுவலாக என்ன அப்படின்னா லோடு டிஸ்டன்ஸ் நவுந்து வருது இல்லைங்களா? இதுக்கு எப்படின்னா ஃபுல்லாகவே ஈக்குவேஷன் தான் நம்ம சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ மேலே இருக்கிற லோடு எவ்வளோ இருக்குன்னா Wன்னு இருக்குங்க சரிங்களா? RA + RB மேலே யார் எடுத்துக்க போகிறாங்கன்னா Wன்ற எடுத்துக்க போகிறாங்க. இங்கே மொமெண்ட் எடுப்போங்க. மொமெண்ட் எடுக்கிறோம்னா இங்கே டிஸ்டன்ஸ் W × A மைனஸ் இங்கே RB × இங்கே Lன்றது வந்திருக்குங்க சரிங்களா? ஈக்குவல் டு 0. அப்போ மொமெண்ட்டை ஈக்குவேட் பண்ணிங்க அப்படின்னா இந்த வேல்யூ கிடைக்குங்க சரிங்களா? ஓகே மேம். சரிங்க. அடுத்ததுங்க, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளி சப்போர்ட் பீம் ஹேவிங் யூடிஎல் சரிங்களா? யூடிஎல் கண்டிஷன் இருக்குங்க. யூடிஎல் கண்டிஷனுக்கு எவ்வளோ வந்திருக்குங்க? மேலே WLன்னு வந்திருக்குங்க. அதில் பாதிங்க WL/2 அண்ட் WL/2. அதுக்கான டிஃப்ளெக்ஷன் பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் எப்படி இருந்திருக்குங்க? பாரபோலிக்காக இருந்திருக்கும். இங்கே மேலே இருக்கிறது யார்? கான்ஸ்டன்ட்டு கரெக்டாக? பெண்டிங் மூமெண்ட்டோட ஷியர் ஃபோர்ஸோட வேல்யூ எப்படி இருந்திருக்கும்? லீனியராக இருந்திருக்கும். அப்போ பெண்டிங் மூமெண்ட்டோட வேல்யூ பேரபோலிக். அவ்வளோதாங்க மேம், அவ்வளோதாங்க சார். சூப்பர் சார். வேல்யூ எவ்வளோ இருந்திருக்குங்க? WL² 8ன்னு இருந்திருக்குங்க கரெக்டுங்களா? சரிங்க. அடுத்து ட்ரையாங்கிளுங்க சரிங்களா? ட்ரையாங்கிளுக்கு எப்படி இருந்திருக்குங்க? இது லீனியருங்க. அப்போ இது வந்து பேரபோலிக்காக இருந்திருக்குங்க. அப்போ கீழே இருந்திருக்கிறது பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் கியூபிக் பேரபோலிக்காக இருந்திருக்குங்க சரிங்களா? இங்கே மேக்ஸிமம் வேல்யூ எவ்வளோ வந்திருக்குங்க? WL/3ன்னு வந்திருக்குங்க. இங்கே எவ்வளோ வந்திருக்குங்க? WL/6ன்னு வந்திருக்குங்க ஷியர் ஃபோர்ஸுக்கு கரெக்டுங்களா? சரிங்க. கரெக்டாக தப்பா? சரிங்களா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து என்ன வேல்யூ வந்திருக்கும் உங்களுக்கு? பெண்டிங் மூமெண்ட் டயக்ராமோட வேல்யூ பெண்டிங் மூமெண்ட் வேல்யூ வந்து எனக்கு தெரிஞ்சு WL² 9√3 நினைக்கிறேங்க கரெக்டுங்களா? கரெக்ட் நம்பர். மேம் கரெக்ட் மேம் அது. கரெக்டு தாங்க சார், கரெக்டு தாங்க சார். நான் ஒரு தடவை செக் பண்ணிக்கிட்டேன், தப்பாக சொல்லிடக்கூடாது இல்லைங்களா? WL/2 WL/2 WL/4 WL/4 கரெக்டு தான். ஓகே சரிங்க. இப்போது இதுக்கு என்ன பண்ண போகிறோம்? இது வரைக்கும் படித்தது ஸ்லோப் ஷியர் ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் ஏற்கனவே பார்த்தாச்சுங்க. அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா ஸ்லோப்பும் டிஃப்ளெக்ஷனும் தான் பார்க்க போகிறோங்க சரிங்களா? ஸ்லோப்போட வேல்யூ இந்த இதுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேங்க. which is WL² 16EAங்க ஸ்லோப்பு இந்த கண்டிஷனுக்குங்க சரிங்களா? ஸ்லோப் அந்த கண்டிஷனுக்கு எவ்வளோங்க? WL² 16EA. பெண்டிங் டிஃப்ளெக்ஷனோட வேல்யூ எவ்வளோங்க? ஒய்யோட வேல்யூ WL³ 48EA. ஞாபகம் இருக்குங்களா? அப்போ தான் நடத்தினேன், 2 மெத்தடில் நடத்தினேன் ஆமாவா? your theta will be WL² 16EA and your deflection will be WL³ 48EA.
கரெக்டா? எஸ் மேம். அடுத்து என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா டிஸ்டன்ஸ் வேரிங் டிஸ்டன்ஸ் பார்த்துருப்போங்க. ஆர்ஏக்கு இப்போ தான் எழுதியிருப்பேன். ஆர்ஏ இஸ் ஈக்குவல் டு டபிள்யூபி பை எல் அண்ட் ஆர்பி இஸ் ஈக்குவல் டு டபிள்யூஏ பை எல். சரிங்களா? அதுக்கு ஸ்லோப்போட வேல்யூ டபிள்யூ ஸ்லோப் இங்கே எழுதலை, அதை எழுதிக்கங்க. ஸ்லோப்போட வேல்யூ இஸ் ஈக்குவல் டு ஸ்லோப்பு டீட்டா ஏ ஒன்று வந்திருக்குங்க, டீட்டா பி ஒன்று வந்திருக்குங்க. சரிங்களா? டீட்டா ஏன்றது இப்படி வளைஞ்சு வரதுங்க. சரிங்களா? இந்த இடத்துல எவ்வளோ வளைவு இருக்குதுன்றது டீட்டா ஏங்க, இந்த இடத்துல வர்றது டீட்டா பிங்க. சரிங்களா? எனக்கு டீட்டா ஏவோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா டபிள்யூ நான் எழுதுறது டீட்டா ஏக்கானது. சரிங்களா? டபிள்யூபி டிவைடட் பை 6EIL இன்டூ எல் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர். சரிங்களா? சாரி, எல் ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். டீட்டா ஏ இஸ் ஈக்குவல் டு டபிள்யூபி இன்டூ 6EIL இன்டூ எல் ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். சரிங்களா? நோட் பண்ணிட்டீங்களா? அடுத்து போலாங்களா? அதுவே டீட்டா பியோட வேல்யூ லைனில் தான் இருக்கீங்களா, இல்லை கிளம்பிட்டீங்களா? ஓகேவா? இது எக்ஸோட வேல்யூ எனக்கு எப்போ மேக்ஸிமமாக இருக்கும் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் எல் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் டிவைட் பை 3ல எனக்கு மேக்ஸிமமாக இருக்கும். என்ன மேக்ஸிமமாக இருக்கும் அப்படின்னா டிஃப்ளெக்ஷன் மேக்ஸிமமாக இருக்கும். சரிங்களா? அப்போது ஒய் மேக்ஸ் வேணும் அப்படின்னா எந்த இடத்துல மேக்ஸிமம் கிடைக்கும்? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எல் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் டிவைட் பை 3 அப்படின்ற இடத்துல எனக்கு ஒய் வந்து மேக்ஸிமமாக கிடைக்கும். ஒய்ன்றவங்க யாருங்க? ஒய்ன்றவங்க யாருங்க? கேக்குதா? I'm audible? y is deflection. Very good. சரிங்களா? அப்போ y maximum-ஓட வேல்யூ இது yc-க்கான வேல்யூ. சரிங்களா? y maximum which is x-ஓட வேல்யூ நான் வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் எல் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர்னு போடும்போது y maximum-ஓட வேல்யூ எவ்வளோ வரும்னா WB divided by 9√3 into a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3/2. அதாவது பவரில் 3/2 வந்துருக்கும். சரிங்களா? WB divided by 9√3 into a square plus 2ab whole power 3/2 அப்படின்னு வரும். சரிங்களா? ஓகேவா? நெக்ஸ்ட் போலாமா? காப்பி பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் போலாமா? ஓகே. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் ஹேவிங் ஏ யூடிஎல். சரிங்களா? யூடிஎலுக்கு என்னது? மேலே இருக்கிறது WLனா லோடு எப்படி பிரிச்சுப்பாங்க? WL/2 WL/2. அப்போ ஷேர் ஃபோர்ஸோட வேல்யூ முடிஞ்சு. கரெக்டா? அடுத்தது ஸ்லோப்புக்கான டிஃப்ளெக்ஷன் பெண்டிங் மூமெண்ட்டுக்கான வேல்யூ. பெண்டிங் மூமெண்ட் எவ்வளோ வந்திருப்பாங்க? WL²/8. கரெக்டா? பெண்டிங் மூமெண்ட்டோட வேல்யூ பெண்டிங் மூமெண்ட்டோட வேல்யூ எவ்வளோங்க? WL²/8 அவ்வளோதான். சரிங்களா? அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னா ஸ்லோப்போட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஸ்லோப்போட வேல்யூ WL²/24EI. எல் ஸ்கொயர்ன்றதுக்கு பதிலாக ஸ்மால் டபிள்யூ ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? மற்றதெல்லாம் இதில் தானே வச்சுருக்கோம். WL³/24EI அப்படின்றதே ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? டிஃப்ளெக்ஷனோட வேல்யூ நம்மளுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரே வேல்யூ 5WL/4/384EI. This is for slope and this is for deflection. சரிங்களா?
டீட்டாவோட வேல்யூ எவ்வளோங்க WL cubed பை 24 EIங்க. டிஃப்ளெக்ஷனோட வேல்யூ எவ்வளோங்க 5 WL power 4 பை 384 EIங்க. சரிங்களா? ஓகேவா? அடுத்து போலாமா? எஸ் மேம். சரிங்க. அடுத்து என்ன லோடு இருக்குங்க ட்ரையாங்குலர் லோடு இருக்குங்க. சரிங்களா? ட்ரையாங்குலர் லோடு இங்கே எவ்வளோ வேல்யூங்க கம்மியாக இருக்கிறது WL/3ன்னு இருக்கும். இங்கே மேக்ஸிமம் WL/6ங்க. சரிங்களா? அண்ட் அதுக்கான ஸ்லோப்போட வேல்யூ WL cubed பை 45 EI. ஸ்லோப்போட வேல்யூ ஸ்லோப்பு 2 வருங்க. ஒன்று டீட்டா ஏ ஒன்றுங்க, இன்னொன்று டீட்டா பி ஒன்றுங்க. சரிங்களா? டீட்டா ஏல வந்து எவ்வளோன்னா WL cubed பை 45 EIங்க. சரிங்களா? டீட்டா ஏ இஸ் ஈக்குவல் டு WL cubed பை 45 EI அண்ட் டீட்டா பி இஸ் ஈக்குவல் டு 7WL cubed பை 360 EI. 7WL cubed பை 360 EI. இதுக்கு பெண்டிங் மொமெண்ட்டோட வேல்யூ ஞாபகம் இருக்கா? ஷியர் ஃபோர்ஸோட வேல்யூ ஞாபகம் இருக்கா? திருப்பி படித்தாதான் ஞாபகம் இருக்கும். இப்போ தானே மேலே தானே சொன்னேன் நான். WL/3 மேம். WL/3ங்க. கரெக்ட், வெரி குட் சார். இங்கே WL/6ங்க. சரிங்களா? சூப்பர், வெரி குட் சார், வெரி குட், நைஸ். பெண்டிங் மொமெண்ட்டோட வேல்யூ WL 9√3. வெரி குட். சரிங்க, சூப்பர். சரிங்களா? இது எங்கே மேக்ஸிமமாக இருக்கும்? at x is equal to L/√3. அதாவது எங்கே 0ன்னு இருக்கோ அந்த 0 L/3. சரிங்களா? இந்த இடத்துல இருந்து இங்கே எக்ஸோட வேல்யூ x is equal to L/3ன்னு வரும்போது. ஓகேவா? பெண்டிங் மொமெண்ட் will be maximum at L/3ல L/√3ல. சரிங்களா? இதுக்கு அடுத்து என்ன தெரியணும்? ஸ்லோப்போட வேல்யூ தெரியணும். ஸ்லோப் 2 வேல்யூ இருக்கும். டீட்டா ஏ ஒன்று, டீட்டா பி ஒன்று. டீட்டா ஏவோட வேல்யூ WL cubed பை 45 EI அண்ட் டீட்டா பியோட வேல்யூ 7WL cubed பை 360 EI. சரிங்களா? இஃப் மேலே WL/4 அப்படின்னு போடுறீங்க அப்படின்னா இதுக்கும் WL/4னே போட்டுக்கணும். சரியா? ஸ்லோப்பு. டிஃப்ளெக்ஷன் எவ்வளோ இருக்கும்? டிஃப்ளெக்ஷன் எங்கே மேக்ஸிமமாக இருக்கும்? ஏதாச்சும் ஐடியா இருக்கா? டிஃப்ளெக்ஷன் எங்கே மேக்ஸிமமாக இருக்கும்னு? பெண்டிங் மூமெண்ட் எங்கே மேக்ஸிமமாக இருக்கும்? ஆக்சுவலாக ஷியர் ஃபோர்ஸ் எந்த இடத்துல 0வாக இருக்கும், பெண்டிங் மூமெண்ட் அந்த இடத்துல மேக்ஸிமம் சென்ட்ரல் வரும் மேம். பெண்டிங் மூமெண்ட் கரெக்ட்டுங்களா? ஷியர் ஃபோர்ஸ் எந்த இடத்துல 0வாக இருக்கும், பெண்டிங் மூமெண்ட் அந்த இடத்துல மேக்ஸிமமாக இருக்கும். அப்போ ஷியர் ஃபோர்ஸ் அந்த பாயிண்ட் என்னன்னு சொல்லுவேன்? பெண்டிங் மூமெண்ட் சேஞ்சஸ் இட்ஸ் சைன் என்னது? சூப்பர், வெரி குட், பரவாயில்ல, ஓரளவுக்கு ஞாபகம் இருக்குது, நைஸ். சரிங்களா? அதே மாதிரி தான் ஷியர் ஃபோர்ஸோட வேல்யூ எனக்கு ஸ்லோப்போட வேல்யூவும் டிஃப்ளெக்ஷனோட வேல்யூவும் பார்த்துக்கணும். டிஃப்ளெக்ஷனோட வேல்யூ எனக்கு எங்கே மேக்ஸிமமாக இருக்குன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு சென்டர் ஆஃப் கிராவிட்டி கிட்ட இருக்கிற இடத்துல உங்களுக்கு மேக்ஸிமமாக இருக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? அண்ட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 0.0652 WL/4 பை EI. நோட் பண்ணிக்கோங்க, இதுதான் அதோட வேல்யூ. Y max is equal to 0.0652 WL/4 by EI. சிம்பிளி போடுற கண்டிஷனுக்கு 4 லோடு கண்டிஷனுக்கும் ஸ்லோப்பு டிஃப்ளெக்ஷனும் பார்த்தாச்சா? நோட் பண்ணிட்டீங்களா? இருக்கா இதில் ஏதாச்சும் டவுட் இருக்கா? சாரி சார், நோட் பண்ணிட்டீங்க தானே வேல்யூ? ஓகே, கேண்டிலிவர் பீம் போலாங்களா அடுத்து?
பார்த்தீங்க அப்படின்னா கேண்டிலீவர் பீம்னு சொல்லுவாங்க சார். சரிங்களா? கேண்டிலீவர் பீம் வந்து கேண்டிலீவர் பீம்ன்றது உங்களுக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குங்க. சரிங்களா? எதெல்லாம் கேண்டிலீவர் பீமு, என்ன ஆக்சுவலாக என்ன கேண்டிலீவர் பீமு, சாரி எதெல்லாம்ட்ட எது கேண்டிலீவர் பீமு? ஸ்லாப் சன்சைடு மாதிரி. சூப்பர் சார், வெரி குட் சார். சரிங்களா? அதாவது ஒரு எண்டு ஃபிக்ஸடு ஒரு எண்டு ஃப்ரீ எண்டாக இருக்கிறது. அண்ட் இட் இஸ் எக்ஸாம்பிள் ஆஃப் லிண்டல் பீம் இருக்கிறது எல்லாமே வந்து எங்களுக்கு என்ன சொல்லியிருப்போம், சன்ஷேடு. சரிங்களா? சன்ஷேடு இருக்கிறது எல்லாமே கேண்டிலீவர் அப்படின்னு சொல்லியிருப்போம். சரி, ஓகேங்களா? இப்போது இந்த இடத்துல எனக்கு ஷியர் ஃபோர்ஸோட வேல்யூ எப்படி இருந்திருக்கும்? ஷியர் ஃபோர்ஸோட வேல்யூ எவ்வளோ இருந்திருக்கும்? 0 இருக்குமா? என்னங்க? 0 இருக்குமா? எப்படி 0வாக இருக்கும்? இங்கே தான் லோடு இருக்குல்ல, லோடு அந்த இடத்துல இருக்கும்போது டபிள்யூ தானே, இங்கே டப்பாவால் இருக்கும். ஓகே ஓகேம்மா. பாயிண்ட் லோடு இஸ் கான்ஸ்டன்ட் தானே அதோட வேல்யூ, கரெக்டு தான் சார். இங்கே டபிள்யூன்னு இருக்கும். சரிங்களா? ஓகே. பெண்டிங் மூமெண்ட்டோட வேல்யூ இங்கே 0வாக இருக்கும், ஏன்னா டிஸ்டன்ஸ் கிடையாது. போக அந்த லோடோட டிஸ்டன்ஸ் மல்டிப்ளை ஆகிட்டே வந்திருக்கும். அப்போ மேக்ஸிமம் எங்கே வந்திருக்கும்? இங்கே வந்திருக்கும். எவ்வளோ வந்திருக்கும்? W × L அப்படின்ற அளவுக்கு வந்திருக்கும். சரிங்களா? அப்போ ஷியர் ஃபோர்ஸோட வேல்யூ பெண்டிங் மூமெண்ட்டோட வேல்யூ ஓகேவா உங்களுக்கு? ஓகே தானே, இல்லையா? சரி, அப்போ ஸ்லோப்போட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஏரியா ஆஃப் த பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் டிவைடட் பை EI. ஈஸியாக சொல்லணும்னா இவங்க யார்? பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம். அவங்களுக்கு ஏரியா கண்டுபிடிங்க. எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஹாஃப் BH, கரெக்டா? ஹாஃப் BS L, HS W/L, W L ஸ்கொயர், சாரி ஹாஃப் WL, பியோட வேல்யூ, ஹெச்சோட வேல்யூ இஸ் L, WL ஸ்கொயர் டிவைடட் பை 2. இந்த EI வந்துருமா? வந்துருச்சா? WL ஸ்கொயர் டிவைடட் பை 2EI ஓகேவா? theta is equal to WL ஸ்கொயர் டிவைடட் பை 2EI. சரிங்களா? அடுத்து டிஃப்ளெக்ஷன் என்ன பண்ண சொன்னேன்? A × x பார் டிவைடட் பை EI போட சொன்னேன். ஆமாவா? ஏரியாவோட வேல்யூ 6, WL ஸ்கொயர் டிவைடட் பை 2 இன்டூ எக்ஸ் பார். எக்ஸ் பாரோட வேல்யூ இந்த பீக்லேருந்து இங்கே டிஸ்டன்ஸ் வரணுமா? யார் இவர்? ட்ரையாங்கிள். கூம்புலேருந்து வரும்போது அவரோட எக்ஸ் பாரோட வேல்யூ என்ன? 2/3 ஆஃப் இந்த L. ஆமாவா? அப்போது W/2 இன்டூ L ஸ்கொயர் டிவைடட் பை EI இன்டூ யார் வந்திருப்பாங்க? 2L/3 போட்டிருப்பாங்க. அப்போ இங்கே இருக்க 2 இங்கே இருக்க 2 கேன்சல் ஆயிரும். WL³ டிவைடட் பை 3EIன்னு வரும். கரெக்டா? ஓகேவா? ஓகேவா இல்லையா? இப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. cantilever beam carrying a point load at its end, shear force oda value will be dabba. The dabba oda value maximum will be W, and bending moment diagram will be a triangle, and point load இந்த இடத்துல 0 இருக்கும், இங்கே மேக்ஸிமம் இருக்கும், which is WL. and இது பாயிண்ட் லோடு, சாரி பாயிண்ட் லோடுனா கான்ஸ்டன்ட், ட்ரையாங்கிள், லீனியர் ட்ரையாங்கிள், இது பேரபோலிக்காக இருக்கும், அண்ட் இது வந்து கியூபிக் பேரபோலிக்காக இருக்கும். சரிங்களா? டீட்டாவோட வேல்யூ எனக்கு எவ்வளோ இருந்திருக்கும் அப்படின்னா, டீட்டாவோட வேல்யூ WL ஸ்கொயர் டிவைடட் பை 2EIன்னு இருந்திருக்கும். டெல்டாவோட வேல்யூ எவ்வளோ இருந்திருக்கும்? WL³ டிவைடட் பை 3EIன்னு இருக்கும். சரிங்களா? இதில் யாருக்காச்சும் டவுட் இருக்கா? நெக்ஸ்ட் போகலாமா? அடுத்த லோடுக்கு போயிடலாமா? சென்ட்ரல் லோடு. சென்ட்ரல் லோடு இல்லாமல் அடுத்த லோடு வேறு என்ன போடுவோம்? கொஞ்சம் லோடு நவுத்தி வச்சுருப்போம். கரெக்டாக? அந்த லோடுக்கெலாம் இதில் தேவைப்படாது, கேட்க மாட்டாங்க. அப்படி வர மாதிரி இருந்துச்சுன்னா அது ப்ராப்டு மாதிரி ஆறிடும். சரிங்களா? சரி, ஓகே. அடுத்து யூடிஎல் போயிடலாமா? சரி, தள்ளி வச்சுருக்கிறதே உனக்கு கண்டிஷன் வச்சுருக்கேன். நைஸ். சரி, இப்போ அந்த லோடை நவுத்தி வைப்போம். நவுத்தி வச்சோம்னா எப்படி இருக்கும்? பெண்டிங் மூமெண்ட் வேல்யூவோ ஷியர் ஃபோர்ஸ் வேல்யூவோ சேஞ்ச் ஆகுமா ஆகாதா? மேக்ஸிமம் வேல்யூ சேஞ்ச் ஆகாது. சரிங்களா? எந்த இடத்துல இருந்து வேல்யூ ஸ்டார்ட் ஆகுதோ அங்கே தான் சேஞ்ச் ஆகும். சரிங்களா? இப்போ ஷியர் ஃபோர்ஸோட வேல்யூ எங்கேருந்து எனக்கு டப்பாவாக இருக்கும்னா இந்த இடத்துல இருந்து தான் டப்பாவாக இருக்கும், இங்கே டப்பாவாக இருக்காது. ஓகேவா? இங்கே லோடு இல்லை, அப்ளை ஆகலை. எங்கேருந்து லோடு அப்ளை ஆகிருக்கும் அங்கேருந்து உங்களுக்கு ஆயிருக்கும். சரிங்களா? அதே மாதிரி தான் ட்ரையாங்கிள் பெண்டிங் மூமெண்ட் டயக்ராமும். பெண்டிங் மூமெண்ட் வந்து லோடு எங்கேருந்து அப்ளை ஆகிருக்கோ அங்கேருந்து தான் வந்திருக்கும். சரிங்களா? அப்போது
எனக்கு என்ன பண்ணியிருப்போம், ஷியர் ஃபோர்ஸோட வேல்யூன்றது இல்லை ஸ்லோப்போட வேல்யூ டிஃப்ளெக்ஷனோட வேல்யூவோ ஸ்லோப்போட வேல்யூ சேஞ்ச் ஆகுமானா ஆகாது. ஏன் ஆகாதுன்ற அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல எங்களோட வச்சாலும் ஸ்லோப்புன்றது ஏரியா தானே. ஏரியா அந்த இடத்துல எதை பொறுத்து மாறுமா, ஏரியா மாறுமா, ஹாஃப் BH தான். ஹெச்சோட வேல்யூ எதை தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ண போகிறேன், ஹெச்சோட வேல்யூ மேக்ஸிமம் எதை தான் யூஸ் பண்ண போகிறேன், W/L. ஆனால் பியோட வேல்யூ சேஞ்ச் ஆகும். எப்படி சேஞ்ச் ஆகும், பெண்டிங் மொமெண்ட் டயக்ராமுக்கு நான் வரைய போகிறேன். பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் எனக்கு முன்னாடி முழு ட்ரையாங்கிளாக இருந்துச்சு, இப்போ முழு ட்ரையாங்கிளாக வராது, ட்ரையாங்கிள் அது கூட கோடு. அப்போ இந்த கோடு இருக்கிற இடத்த கன்சிடர் பண்ணுவேனா, நான் பண்ண மாட்டேன். சரிங்களா, அந்த இடத்துல மட்டும்தான் எனக்கு டிஃப்ரென்ஸ் வரும். அப்போ டிஃப்ரென்ஸ்ன்றது எதை பொறுத்து இருந்திருக்கும், WL1/2EIன்னு வந்திருக்கும், அவ்வளோதான். சரியா, இந்த L1ன்றது இது இங்கே எவ்வளோ எல்லோட வேல்யூ அந்த வேல்யூ. ஓகேவா, ஸ்லோப்போட வேல்யூ எழுதிக்கோங்க. ஸ்லோப்போட வேல்யூ WL1²/2EI. நெக்ஸ்ட் டிஃப்ளெக்ஷனோட வேல்யூ, WL1³/3EI ப்ளஸ் WL1³/3EI. இங்கே கீழே இருக்கு இல்லைங்களா, இதை எழுதிக்கோங்க. ப்ளஸ் WL1²/2EI இன்ட்டு L1 மைனஸ் L1. Lன்றது ஓவரால் லென்த்து, L1ன்றது எது வரைக்கும் நான் ட்ரையாங்கிள் வரைய போகிறேனோ அந்த டிஸ்டன்ஸ். சரிங்களா, WL1³/3EI ப்ளஸ் WL1²/2EI இன்ட்டு L மைனஸ் L1. நோட் பண்ணியாச்சா, அடுத்து போயிடலாமா, அடுத்த கண்டிஷன் போயிடலாமா. கேண்டிலிவரில் UDL இருக்க மாதிரி போயிடலாங்களா. ஓகே, நைஸ். சரிங்க, அடுத்து யூடிஎலுக்கான வேல்யூ எவ்வளோங்க, ஷியர் ஃபோர்ஸோட வேல்யூ WL. வெரி குட் சார், சூப்பர் சார். பெண்டிங் மொமெண்டோட வேல்யூ அது இன்ட்டு L/2, அவ்வளோதான். WL2/2, W இன்ட்டு L இதோடது, அதுக்கு இன்ட்டு L/2, அவ்வளோதான். WL2/2. சரிங்களா, இப்போ இதுக்கு நான் பெண்டிங் மொமெண்ட் இதுக்கு எனக்கு ஸ்லோப்போட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா WL3/16EI அண்ட் டிஃப்ளெக்ஷனோட வேல்யூ WL4/8EI. சரிங்களா, ஸ்லோப் WL3/6EI அண்ட் டிஃப்ளெக்ஷனோட வேல்யூ WL4/8EI. நோட் பண்ணிட்டீங்களா, நெக்ஸ்ட் போகலாமா. நெக்ஸ்ட் என்ன லோடு கண்டிஷன் இருக்குது, இங்கே இருக்குது பாருங்க வேல்யூ WL3/6EIன்னு இருக்குது, WL4/8EI இருக்குது. சரிங்களா, நெக்ஸ்ட் போகலாமா லோடு. நெக்ஸ்ட் என்ன லோடுங்க, இப்போ தானே UDL பார்த்தோம், UVL. சரிங்களா, யூனிஃபார்ம்லி வேரியிங் லோட். நைஸ். இதுக்கு ஷியர் ஃபோர்ஸோட வேல்யூ ஞாபகம் இருக்கா, ஞாபகம் இருக்கா இல்லையா, கரெக்டாக தப்பா எழுதுறானா, தப்பு. நான் எழுதியிருக்கிறது சிம்பிளி சப்போர்ட்டடுக்கு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலா தானே போடணும்னு சொன்னேன் இதுக்கு. WL/2 வரும். வெரி குட். சரிங்களா, ஷியர் ஃபோர்ஸோட வேல்யூ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலா வந்திருக்கும். மேலே இருக்கிற ஏரியா W/L, இங்கே இருக்கிறது லென்த் L, half of BH. சரிங்களா, WL2/2 வந்துடும். சரிங்களா, கரெக்டாக தப்பா, சரிங்களா. அடுத்த பெண்டிங் மொமெண்டோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா WL2/6ங்க. சரிங்களா, WL2/6 அண்ட் தேவைப்படுறது நம்மளுக்கு ஸ்லோப்பு டிஃப்ளெக்ஷன். ஸ்லோப்போட வேல்யூ WL3/24EI அண்ட் டிஃப்ளெக்ஷனோட வேல்யூ WL4/30EI. இங்கே இருக்கு பாருங்க, நோட் பண்ணிக்கங்க. WL3/24EI and WL4/30EI.
நோட் பண்ணிட்டீங்களா? 1 2 இதை எடுத்து வச்சிருக்கேன். ஒன் வேர்டு பார்த்துடலாமா? எப்படி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, எப்படி கேட்பாங்கன்னு சொல்லி. ஒன் வேர்ட் பார்த்துட்டு விட்டுறேன், சரியா? ஃபர்ஸ்ட் கொஷின், சிம்பிளி சப்போர்ட்டட். யார் ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். ரெடியா? எல்லாம் இது வரைக்கும் தூங்கிட்டு இருந்தீங்கனாலும் பரவாயில்ல, இல்லை வெளியே போயிருந்தீங்கனாலும் பரவாயில்ல, ஜஸ்ட் லிசன் த கிளாஸ் ரைட் நவ். அண்ட் யார் ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ண போகிறீங்களோ அவங்களுக்கு தான் அடுத்த தடவை ஏஇ போஸ்டிங். சரியா? ரெடியா? போலாமா? ஆன்சர் 1 2 3 சொல்லுங்க பார்க்கலாம். A simply supported beam of span L carrying a point load W at the center, the deflection at the beam is center is D ma'am. W squared by 48A. ஓகே, அது யார் சொன்னது? முருகன் சாரா? திருமுருகன் சாரா? மேம் ஆனந்த் மேம். ஓகே சார், ஆனந்த் சார், வெரி குட் சார். அடுத்து வேற ஏதாவது சான்சஸ் இருக்கா? ஆனந்த் சார் சொன்னது கரெக்டா? கரெக்டா? ஓகே, சரிங்களா? ஸ்லோப்போட வேல்யூ எனக்கு இந்த இடத்துல வேற எதுக்கெல்லாம் எனக்கு வேல்யூ எடுக்க முடியும்? If it is simply supported beam, அவ்வளோதான் சூப்பர், சரிங்களா? சிம்பிளி சப்போர்ட் பீம் கேரிங் அ பாயிண்ட் லோட் அட் சென்டர் அப்படின்னா ஸ்லோப்போட வேல்யூ WL ஸ்கொயர்டு பை 16EI அண்ட் டிஃப்ளெக்ஷனோட வேல்யூ WL ஸ்கொயர்டு பை 48EI. சரிங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் ரெடியா? போலாமா? Yes ma'am. Okay. A beam of length L is supported over its ends if carrying a uniformly distributed load W per unit length, and the slope at the end is Option B. WL cube divided by Option A. A. சரிங்களா? B கிடையாது, A. சரிங்களா? கேபிட்டல் W கொடுத்துருக்காங்க. இதுவே எனக்கு வந்து டிஃப்ளெக்ஷனோட வேல்யூ வரும்னா டிஃப்ளெக்ஷனோட வேல்யூ எவ்வளோ வருங்க? என்னது ஆன்சர் பண்ண மாட்டேன்றீங்க? டிஃப்ளெக்ஷனோட வேல்யூ எவ்வளோ வரும்? 5/384 WL squared by EI. L power 4 divided by EI. 5W L power 4 divided by 384 EI. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? வெரி குட் சார். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? Yes ma'am. அடுத்து கேண்டிலிவர் பீம். கொஸ்டின் பாருங்க, ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்லோப்புக்கான வேல்யூ எவ்வளவு? W L ஸ்கொயர்டோட பை 2EI. சரிங்களா? இதில் என்ன சொல்கிறாங்க? யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோடு நான் போட்டிருக்கிறது பாயிண்ட் லோடுக்கு. யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோடுனா ஸ்லோப்போட வேல்யூ WL கியூப் டிவைடட் பை 6EI. WL cube by 8EI. அது ரிஃப்ளெக்ஷனு. கேட்டிருக்கிறது ஸ்லோப்பு. இப்போ தானே நோட் பண்ணிங்க. WL கியூப் பை 6EI, WL பவர் 4 டிவைட் பை 8EI. ஸ்லோப்பு டிஃப்ளெக்ஷன். ஓகேவா? 2-3 தடவை படித்து எழுதி பார்த்தா தான் ஞாபகம் இருக்கும். கேட்குறது ஸ்லோப்புக்கான வேல்யூ. இப்போ ஸ்லோப் வரும்போது WL கியூப் டிவைட் பை 6EI. சரிங்களா? இப்போ இதை என்ன சொல்கிறாங்க? இந்த இடத்துல WL கியூப் பை 6EI இருந்துருப்போம். இப்போ என்ன பண்ணுறேன்? ஸ்பேனை ஹாஃப் பண்ணுறேன், விச் இஸ் L will be turned to L/2. அப்போ என்ன வேல்யூவாக மாறுதுன்னு கேட்குறாங்க. ஸ்லோப்போட வேல்யூ எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு கேட்குறாங்க.
அப்போ இந்த இடத்துல டபிள்யூ இன்ட்டு எல் பை டூவோட க்யூப் டிவைடட் பை 6a இருக்கும். சரிங்களா? அப்போ இங்கே மற்றதெல்லாம் கான்ஸ்டன்ட்டு, இங்கே இருக்கிற எல், இங்கே இருக்க எல் பை டூ எப்படி இருக்கும்? 1/2ஓட க்யூபு. அப்போ 1/2ஓட க்யூப்னா என்ன? 1/8. கரெக்டா? அப்போ ஆன்சர் என்ன? என்னங்க ஆன்சர் என்னனுங்க? சி தான். 1/8 தானே அங்கே வந்திருக்கு. 1/8. சரிங்களா? 4th கொஸ்டின் போயிடலாங்களா? A cantilever beam of span L is carrying a triangular load of 0 intensity at a free end 2W per unit end. The deflection at the free end will be, deflection எவ்வளோ இருக்கும்? நாலில் 1. கரெக்டா? அந்த 1 எது? ஆப்ஷன் ஏ. வெரி குட். சரிங்களா? ஆப்ஷன் பிக்கு என்ன ஆன்சராக வந்திருக்கும்? அதே கேண்டிலிவர் பீமுக்கு இது கொடுத்துருந்தாங்கன்னா ஸ்லோப்போட வேல்யூ. கரெக்டா இல்லையா? இப்போ ஞாபகம் இருக்காது, திருப்பி ஒரு தடவை எடுத்து பாருங்க, அப்போ தான் புரியும். சரிங்களா? ஸ்லோப்போட வேல்யூ பாருங்க, WL3/24A. சரிங்களா? டிஃப்ளெக்ஷனோட வேல்யூ WL/4/30A. அவ்வளோதான். சரியா? இன்னைக்கு எடுத்தது யாருக்காச்சும் ஏதாச்சும் புரியாமல் இருக்கா? எல்லாருக்கும் ஓகேவா இன்னைக்கு கிளாஸ்? ஓகே மேம். சரிங்களா? இன்னைக்கு வந்து நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷன் எடுத்திருக்கேன். சரிங்களா? நெக்ஸ்ட் கிளாஸ்லாம் டார்ஷன் எடுக்கிறேன். மேம் இந்த பிடிஎஃப் சென்ட் பண்ணி நான் அனுப்பிடுறேன் சார், அனுப்பிடுறேன். ஓகே, எங்கே இருக்கு? வாட்ஸ்அப். ப்ரோ பேட்ச் தானேங்க சார் இருக்கீங்க? ப்ரோ பேட்சும் ஃபவுண்டேஷன் பேட்சும் கரெக்டுங்களா? எஸ் மேம். டாக்குமெண்ட்ஸ் தீப்ஸ் engineering classes and YouTube video, engineering mechanics. சார் பிடிஎஃப் வந்துருச்சுங்களா? ரெண்டு பேட்ச்க்கு பிடிஎஃப் வந்துருச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. ரெண்டு பேட்ச்க்கு ஓகே தானே? ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். அனுப்பிட்டேன் மேம். சாக்ஷி மேம் ஒரு தடவை செக் பண்ணுங்க, ஃபவுண்டேஷன் பேட்ச்க்கு அனுப்பிட்டேன். ஓகே சார், தேங்க்யூ.